विदत विषयान्तरच्चकारे उपनिषदा मुखमानमात्रभोगः अपि च गुणवता तथैकशेषी मुदिरकविरुतये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வாம் இன்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். கண்ணன் செலுத்தாம் என்பது சரமபர்வ நிஷ்டையோடு கூடியிருக்கிறவர்களுக்காக அனுகிரகிக்கப்பட்டது. ஆச்சரியமான கிரந்தம். மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரையே தீபமாக கொண்டார். அவர் தவிர மற்றொரு பிரயோஜனம் இல்லை என்கிற நிறையோடு இருந்தார். அதிலே நாம் அவதாரிகை பெரியவாச்சாமுடைய அவதாரிகை அனுபவித்தோம். அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே அவதாரிக ஆரம்பமே நைகுண்ய விஷயா வேதாக அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்பனா வேதங்கள் முக்குணத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இருப்பினும் அந்த முக்குணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களின் எடுத்துக்காத அர்ஜுனா சாத்வகுணம் சத்துவகுணத்தோடு கூடிய கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார் அர்ஜுனனுக்கு. அதை தெரிவிக்கிறார். அது ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, பெரியவாச்சான்பர்களை ரிஷிகள் எல்லாம் சாஸ்திர நிலையிலே நிற்பார்கள். அப்படின்னா சரீரத்தை பார்த்து அந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறபடியாலே அவருடைய நிலை வேறு, ஆழ்வாருடைய நிலை வேறு. ஆழ்வார்கள் இருப்பது சாஸ்திர தாத்பரியமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தில். அது ஆழ்வார்களும் இவர்களுக்கும் நெடுவாசி உண்டு அப்படின்னு தெரிவித்தார். அது தெரிவித்த உடனே சரி சுவாமி, அந்த மாதிரி நெடுவாசி உண்டுன்னு தெரிவிக்கிறேனே, ஆனால் ரிஷிகளுக்கு ஆழ்வார்கள் நெடுவாசி எங்கனே எனில் வேதா தாத்பரியமா உத்தம் புருஷார்த்தமா பகவத் பிரீத்தியிலே நிஷ்டராய் பிறர்க்கு உபதேசப்படத்திலும் சாஸ்திரத்தின் ஐஸ்வர்யாதிர தியாஜ்யமாக உபதேசிக்கும் அவர்களே. ஆனா ஆழ்வார்கள் ஐஸ்வர்யத்தையோ கைவல்யத்தையோ உபதேசிக்க மாட்டார்கள். ஆனா ரிஷிகள் தேவதாந்திரங்கள் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, கைவல்யம் என்ன, இதனை உபதேசிப்பாருன்னு தெரியுது. அதற்கு மேற்கொண்டு இவருடைய பிரபந்தங்கள் எல்லாமே வைநின்ற ஞானம் தொடங்கி அவாபற்று வீடு பெற்ற குருவூர் சடகோபுர வரியந்தம் ஆழ்வார் புருத்தார்த்த காட்டையாக என்ன தெரிவிக்கிறார்? அபிமதமான தகிய சேஷத்தையே பற்றி தெரிவிக்கிறார்னு நினைத்து பார்த்தோம். அப்படின்னா நம்மாழ்வாருடைய உட்கருத்து அவர் சொன்னது அவருக்கு எதில் அபிப்பிராயம் என்றால் தற்சேஷத்தை காட்டும் ததிய சேஷத்துல தான் நம்மாழ்வாருடைய அபிப்பிராயம். இது நேற்றுக்கே பார்த்தோம். நம்ம ஆழ்வார் 1102 பாசுரங்கள், 100 திருவாய்மொழிகள். அந்த 100 திருவாய்மொழி 2 திருவாய்மொழி தான் தேர்றதுன்னு சலடை பண்ணால் தேர்றதுன்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அந்த 2 திருவாய்மொழிகள் இது பாகவத சேஷத்துவம், பாகவதனே பிரதானம், அந்த பாகவதர்களே போக்கியம். அது 3ஆம் பத்தி 7ஆம் திருவாய்மொழி, 8ஆம் பத்தி 10ஆம் திருவாய்மொழி 2 திருவாய்மொழி சொல்லப்பட்ட பயிரடு சுடரன் மூர்த்தி நெடுமார்க்கடுமை என்கிற கிரந்தத்திலே நிச்சயமா பார்த்தோம். அப்ப ஆழ்வார அவரை மடிபிடிச்சு கேட்டோம். என்ன சுவாமி தேவரே, 1102 வாசனங்கள் அனுபவிப்பேர், 100 திருவாயும் அனுபவிப்பேர். ஆனா எல்லாமே பகவான் 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 சிவன் நாராயணன் என்று ஆதிப்பிரவன் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் தெரிய சொல்லி வாஸ்தவம் தான். தேவனுடைய அபிப்பிராயம் என்ன? அதுதான் அபிப்பிராயம்னா இல்ல மேலிடந்த வாரியா காக்கச்சே என்று ஆதிப்பிரான் மற்ற தெய்வம் நாடுகிறதா உண்டு. ஆனால் இதில் ஒரு தாத்பரியம் என்னவென்றால் ஒண்ணு இல்ல, தற்சேஷத்துவத்தாலும் ததிய சேஷத்துவ பிரதானம் தெரிகின்றார். அப்ப ஆழ்வாருக்கு எந்த நிலையோ நம்மாழ்வாருக்கு அதே நிலையை மதுரகவி ஆழ்வார் பிடித்துக் கொண்டார்னு நேதிக்கு பார்த்தோம். அப்ப ஆச்சாருடைய நிலை எது? அந்த நிலைதான் சிஷ்யாளுக்கு வரணும். ஆச்சார் நிலை எது? நம்மாழ்வார் நிலை எது? இல்லையே சுவாமி, ஒரு பாகவதால காட்டும் பகவானுக்கு தானே பிராதானியம் கொடுத்தார் மேலிழந்த வாரியாக. ஆனா அவர்கிட்ட போய் அபிப்பிராயத்தை கேட்க அவர் என்ன சொன்னார்? தத்தேஷத்தை காட்டும் ததியேஷ தத்துவம் தான் பிரதானம் அப்படின்னு தெரிவிக்கிற. எங்க தெரியுது? கொடுமா வினையே அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் தந்தோ வியன்மூழ்கினோ நிறைய வினைகள் பண்ணியிருக்க போட்டு இதுவரையில் பாகவதாரையே நான் சேவிக்காம விட்டுட்டேனே என்கிற சப்தத்தை இட்டதிலிருந்து நமக்கு நன்னா தெரியுது. ரெண்டாவது ஆழ்வாருடைய அபிப்பிராயமே என்னன்னா
தற்சேஷத்தை காட்டும் ததிய சேஷத்துவம் தான் பிரதானம் தெரிவித்தார். இப்ப அதையே மதுரகவி ஆழ்வார் எடுத்துக்கொண்டார். இப்ப அது அந்த மாதிரி உண்டா சுவாமின்னா அதற்குதான் பிரதானமா எது எடுத்தா? தர்மபுத்திரர். மகாபாரதத்திலே தர்மபுத்திரையும் பீஷ்மாச்சாரியன் எடுத்தார். தர்மபுத்திரர் பீஷ்மர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு எந்தெந்த தர்மம் சிறந்தது, எனக்கு தர்மங்களை சொல்லுன்னு சொன்னார். அப்ப தர்மங்களை சொல்றதுக்காக அப்புறம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தார். என்னென்ன தர்மம் இருக்கு? ஆச்சரியம் கிருத்வா தர்ம அசேஷேன பாபனானி சிதர்வச்சகாம் யுதிஷ்டரச்சாம் தனபம் புனர்வேய அபிபாஷதா அப்படின்னு தர்மத்தை சொன்னா விடுவிடு எல்லா தர்மம் சொல்லிட்டு இருக்கார். மனு தர்மம் என்ன, அதே போல பௌதம ரிஷி தர்மம் என்ன, பௌதாயன தர்மம் என்ன, என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு புரியல. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறது, என்ன பண்றது, ஏது பண்றது தெரியாம உடனே அவருடைய திருவிழியை பிரார்த்தித்துக் கொண்டு பிரிக்கிறார். யாரு? தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து, உன்னுடைய அபிப்பிராயத்துல சிறந்த தர்மம் எதுன்னார். ஓ தர்மபுத்திரா, இத்தனை இதை கேட்காம விட்டியே, தர்மங்களை சொல்லுன்னு சொன்னேன். சிறந்த தர்மம் உன்னுடைய அபிப்பிராயப்படி எதுன்னு சொல்லியிருந்தா கேட்டிருப்பேனே. என்னுடைய அபிப்பிராயப்படி என்ன? ஓ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதா கிஞ்சபன் முக்கியத்தை ஜந்துகு ஜன்மசம்தார பந்தனாத் அப்படின்னு கேட்டாய். கேட்ட உடனே ஏஷனி சர்வ தர்மாமம் தர்மோ திகதமோ மதகா. அப்ப என்னுடைய அபிப்பிராயப்படி நாம சங்கீர்த்தனமே சிறந்த தர்மம் அப்படின்னு சொன்னார். அப்ப நாம சங்கீர்த்தன சிறந்த தர்மம் சொன்னார் இல்லையா? சொன்ன உடனே இதுலதான் விட்டுருக்கோம். ஆனா நாம சங்கீர்த்தனம் சிறந்த தர்மம் சொன்ன உடனே இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, ஆழ்வார் தற்சேஷத்தை காட்டிலும் ததீய சேஷத்துவம் சொன்னார். அந்த ததீய சேஷத்தை மதுரகவி ஆழ்வார் அதையே அவர் பிடிச்சிருந்தாருன்னு தெரியுது. ஆனா இவர் தத்தேஷத்துவமோ ததீய சேஷத்துவமோ பீஷ்மாச்சாரி சொல்லலையே சுவாமி. இப்ப இதுக்கு நீங்க என்னமா முடிச்சு போடுறாரு? இவர் என்ன சொன்னார்? இவர் சொன்னது என்ன? நாம சங்கீர்த்தன் தான் சிறந்த தர்மம்னு சொன்னார். ஆனா நம்மாழ்வார் சொன்னது பாகவதாரை ஆராதிப்பதா சிறந்தது சொன்னார். இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா இது அந்த அபிப்பிராயத்துல இந்த திருஷ்டாந்தம் எடுக்கல. திருஷ்டாந்தம் என்னன்னா, ஆச்சாரியன் சொன்னா சிஷ்யன் கேட்கணும். ஆச்சாரன் என்ன நிலையில இருக்காரோ அந்த நிலைதான் சிஷ்யனுக்கு பிரதானம். அதற்காக தான் இந்த திருஷ்டாந்தம் எடுத்துட்டா. ஓ ஆச்சாரிய வாக்கு வேற விஷயம். இந்த இடத்துல பீஷ்மாச்சார நிலை என்ன? நாமசங்கீர்த்தனம் பிரதானம் சொன்னார் இல்லையா? அப்ப அந்த நிலையத்தான் யார் எடுத்துட்டார்? தர்மபுத்திரர் எடுத்து அதை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இல்லையே இங்க தற்சேஷத்துவம் இல்லையே ததீய சேஷத்துவம் இல்லையே அப்படின்னு. தற்சேஷத்துவம் இருக்கு, ததீய சேஷத்துவம் இங்க பீஷ்மாச்சாரியன் சொல்லப்படல. அதனால அது இல்லைன்னா திருஷ்டாந்தம் தான் என்னன்னா, நம்ம என்ன ஆச்சாரிய ருச்சி பரிகிரீகத்தம் தான் பார்த்திருக்கோம். ஆச்சாரனுக்கு எது பிடித்தமோ அந்த பிடித்தமாக இருக்கக்கூடியதை தான் சிஷ்யன் எடுத்துக்கணும். அப்ப நம்மாழ்வார் பிடித்தம் எது? ததீய சேஷத்துவம். அதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் ஏற்றுக்கொண்டார். அதே போல பீஷ்மாச்சாரிக்கு ததீய சேஷத்துவம் பிடிச்சிருக்கு, அதையே தர்மபுத்திரர் எடுத்துட்டாருன்னு இல்லையே சுவாமின்னா வராது. ஏன்னா இந்த திருஷ்டாந்தம் அதுக்காக எடுக்கல. ஆச்சாரனுக்கு ருச்சி பரிகிரகீதம் எதுவோ அதை சிஷ்யன் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த திருஷ்டாந்தமே. அப்ப ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதன் பீஷ்மாச்சாரிய ஆச்சாரியன், சிஷ்யன் தர்மபுத்திரர். அந்த பீஷ்மாச்சாரிய ஆச்சாரியன் சொன்ன விஷயம் என்ன? அவர் நாமசங்கீர்த்தனர், அதையே இவர் எடுத்துட்டார். அந்த தற்சேஷத்துவோ தனீசத்துவோ கிடையாதுன்னு சொல்றார். அப்ப என்ன திருஷ்டாந்தம்னால எதுவரையும் எடுத்துக்கணும் அது வரைக்கும் எடுத்துக்கணும். அதுக்குதான் அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பேரு. உதாரணம்னு சொல்லுவார், எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவார். அப்படி கேட்டு இங்க இருக்கிற மாதிரி அங்க இருந்ததான் ஒத்துக்கணும்னா அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒருத்தட்ட சொன்னார், இந்த பெண்ணுடைய முகம் சந்திரனை போல அழகா இருக்குன்னு. இந்த பெண்ணுடைய முகம் சந்திரனை போல அழகா இருக்குன்னு சொன்னார். உடனே பக்கத்துல சொன்னார், அப்ப அந்த பெண்ணுடைய முகம் அவள் முகத்துல இருக்கா, அவருடைய உடம்புல இருக்கா, ஆகாசத்துல இருக்கான்னு கேட்டார். ஏன்னா சந்திரன் ஆகாசத்துல இருக்கான். சந்திரனை போல அழகா இருக்குன்னு இந்த பெண்ணுடைய முகம் சொல்லிட்டு, அப்ப அந்த பெண்ணுடைய முகம் ஆகாசத்துல இருக்கா, அவருடைய திருமேனில இருக்கான்னா சுவாமி அந்த இடத்துல முகத்துடைய அழக சொல்றதுக்காக திருட்டாங்க எடுத்தாங்க தவிர அது ஆகாசத்துல இருக்கா இவருடைய திருமேனில இருக்கான்னு அந்த கேட்க வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்க சொல்ல வேண்டியன்னா அப்படி அதான் தெரிவிக்கிற. அப்ப திருஷ்டாந்தம் என்னது? எது வரைக்கும் எடுத்துக்கணும் அது வரைக்கும். அதே போல பீஷ்மாச்சாரியும் அதே போல தர்மபுத்திரம் திருஷ்டாந்தம் எடுத்தாங்கன்னா ஆச்சாரியன் என்ன நிலையோ
ஆச்சார ருச்சி பரிகிரகீதம் எதுவோ அதைத்தான் சிஷ்யன் ஏற்றுக்கொள்கிறார். இங்க நம்மாழ்வார் ருச்சி பரிகிரகீதம் ததிய தச்சேஷத்துவம் இல்ல, ததிய சேஷத்துவம். அதைத்தான் மதுரகவியார் எடுத்துட்டார். அதே போல பீஷ்மாச்சாருடைய ருச்சி பரிகிரகீதம், அவர் ஆச்சாரியன், அவருடைய ருச்சி பரிகிரகீதம் என்னது? நாம சங்கீர்த்தனம். அதையே யார் எடுத்துட்டார்? தர்மபுத்தர் எடுத்துட்டார். இதான் திருஷ்டாந்தமாயிடுச்சு. இது வரைக்கும் என்ன பண்ணார்? இதுவரை பிரமாணம் சொன்னார், இனிமே ஐத்திகம் சொல்றார். இப்படி வாதம் பீஷ்மக்கல்லே சகல ஆர்த்தங்கள் குறைவர கேட்ட துரோபத்திரம் இவர் தனக்கு உத்தேசமா ஸ்வீகரித்த தத்துவ நமக்கு உத்தேசம் என்று கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமத என்று கேட்க ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோமதா என்று தன்னுடைய ருசி பரிகரித்தமான அர்த்தத்தை உபதேசித்தாரே. இது வரைக்கும் பிரமாணம் சொன்னார். இனிமே ஐத்தியம். ஐத்தியம் திரிபுராதேவியாரை பிரமாணம் பரஸ்பத்தத்தாலேயே எம்பெருமானே ஆசிரியரின் என்று நீங்கள் பற்றிட்டு என்ன அதுவென்று அது ஒன்றுமன்று எம்பெருமானார் காழிச்சாலை மூலையிலே தேவதையை ஆசிரியித்தாராகில் அதுவே எங்களுக்கும் ஆசையினை வஸ்து ஆக கடவது என்றால் அந்த நியாயத்தாலே ஆழ்வார் தமக்கு தஞ்சமாக நினைத்திருக்கும் ததிவிசேஷத்தையே இவரும் தமக்கு புருஷார்த்தமாக அத்தியவசிக்கிறார். இதுல அதாவது இந்த இடத்துல என்ன எடுக்கிற, திரிபுரா தேவின்னு ஒரு அரசி, சுவாமி ராமானுஜர் காலத்துல வாழ்ந்தவர், ஒரு பெண். அந்த அரசி என்ன பண்ணா, அவள்கிட்ட போய் எல்லாரும் சிஷ்யாலாம் போய் கேட்டிருக்கா, நீ போய் நேர பகவானை ஆசிரியத்து பகவான் திருவடி பகவான் திருடின்னு சொல்லிட்டு இருக்கியே, ரொம்ப உறுதியா இருக்கிற பெரிய பெருமாள்கிட்ட, அந்த நம்பெருமாள்கிட்ட ரொம்ப உறுதியா இருக்கிறீரே, என்ன காரணம்? ஒருவேளை சாஸ்திரம் சொல்லித்தோ ஏகோகவை நாராயணாசின்ன பிரம்மா நேசானதா நேவேத்யவா பிருத்திவி நட்சத்திராணி அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடிச்சுட்டு இருக்கல, இல்ல நதஸ்டமஸ்ய அத்தியதிகஸ்ய திருஷ்யத்தே, அவனுக்கு சமமானவன் கிடையாது மேம்பட்டவன் கிடையாது சொன்னபடியால் பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் போய் கேட்டுக்கா. அவ சொல்றா, இல்ல இல்ல எனக்கு சாஸ்திரம் கற்பதற்கு யோகத்தை இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே நான் பிறக்கலையே, நான் அந்த மாதிரி பிறக்கவே இல்லையே, அந்த மாதிரி நான் சாஸ்திரம் கட்டுறதுக்கு பிறக்கவே இல்லையே. அப்ப சாஸ்திரம் கட்டு நான் போய் தெரிவிக்கிறவனா கிடையாதே, என்ன தெரிவிக்கிறான்? அப்ப என்னமான்னா ஒண்ணுமில்லை, சுவாமி ராமானுஜர், அந்த ராமானுஜர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்றோம். அவரே நாளைக்கு அது உங்க ஈசான்ய முறையில பரமசிவனார் இருக்கார், அவரை பார்த்து, அதாவது நாளைய தினத்திலிருந்து சுவாமி ராமானுஜர் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்த, சிவன் காலில் விழுந்தார்னா அதுவே எங்களுக்கு உத்தேசம். எங்க ஆச்சாரியன் என்ன செய்கிறாரோ அது உத்தேசம். அவர் பார்த்து பெரிய பெருமாள் திருவடியில பட்டுன்னு சொன்னார், பற்றின்னு நாளைக்கே ஒரு மாறி அந்த ஈசான்ய மூலையில் வேற யாரோ ஒரு கால அவளை பத்திட்டான்னு வச்சுக்க, நாங்க பண்ண போறோம், நாங்க உடனே மாறிடுவோம். அவர் நிலை என்னவோ அந்த நிலைதான் எங்க நிலை, எங்களுக்கு வேற நிலையே கிடையாது. ஆச்சாரின் நிலை இருக்கோ அந்த நிலை இந்த நிலையா. ஆக ஆழ்வார் தமக்கு தஞ்சமாக நினைத்திருக்கும் ததிய சேஷத்தையே இவரும் சொல்லக்கூடிய மதுரகவியம் தஞ்சமாக நம்புகிறார். இதுதான் முக்கியம். அப்ப ஆழ்வார்க்கு எது பிடித்தம்? என்னது? ஆழ்வார் ருசி பரிகிரகீதம். ஆழ்வார்க்கு பிடித்தம் தற்சேஷத்தை காட்டிலும் ததிய சேஷத்துவம். அப்ப அந்த ததிய சேஷத்திலேயே நிலை நின்றார் யாரு? அதையே தஞ்சமாக நம்புகிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு தெரிவிக்கார். இப்ப ஆழ்வார் 100 திவாய் பாடினார், அதன் தாற்பயம் ததிய சேஷத்துவம் தான். அப்ப மிச்சம் இருக்க 98 திருவாழி சொன்னேனே, ஏன்னா ததிய சேஷத்துக்கு தான் 2 திருவாழி பாடினேன். ஆழ்வார் சொல்ற நம்ம ததிய சேஷத்துவத்துக்காக 2 திருவாழி பாடினேன். ஆனா அந்த ததிய சேஷத்துவம் தான் என் கருத்து. இந்த கருத்தா சொன்னார சுவாமி, இப்ப நிறைய பாடி இருக்கேன்னா, ஆனா ஆச்சாருடைய கருத்து எதுவோ அந்த கருத்தைத்தான் சிஷ்யால் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துனார். அதையத்தான் பீஷ்மாச்சாரியன் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? நாமசங்கீர்த்தனம் தான் பிரதானம் சொன்னார். அந்த நாமசங்கீர்த்தனத்தையே சுவாமி தர்மபுத்திரரையும் பூர்ணமா ஏற்றின்றார்னு தெரியாது. அப்ப சரி சுவாமி, நம்மாழ்வாரம் எல்லாவற்றுக்குள் சிறந்து ததிய சேஷத்துவம் சிறந்ததுன்னார். அப்ப ஆச்சாரியன் எதை சிறந்து என்கிறானோ அதைத்தான் சிஷ்யன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால்தான் அங்கு தர்மபுத்திரன் நாமசங்கீர்த்தன் ஏற்றுக்கொண்டார். இதனால பீஷ்மாச்சாரிய நாமசங்கீர்த்தன் சொன்னபடியாக ஏற்றுக்கொண்டார்.
இங்க மதுரகவி ஆழ்வார் ஏன் ததிய சேஷத்தை ஏற்றுக்கொண்டார்னா, எங்க ஆழ்வார் அதை ஏற்கின்றார், அதையே புருஷார்த்தமாக அத்தியவசிக்கிறார். அத்தியவசிக்கிறார்னா அதையே புருஷார்த்தமா அத்தியவசிக்கிறார். இந்த நிலை சரி சுவாமி, இவருடைய நிலை போல உண்டா? நீங்க இவ்வளவு சொல்ற ஆச்சாரிய வார்த்தை உல்லங்கனம் பண்ணப்படாது, அவர் நிலை எதுவும் அந்த நிலை தான் எடுத்துக்குது. இந்த மாதிரி யாரா பண்ணியிருக்காளா? யாராவது உண்டா? இந்த மாதிரி யாரெல்லாம் அவலம்பித்திருக்காரு அப்படின்னா, இதிகாச கதாபாத்திரங்களுக்குள்ளே சத்திருக்குற ஆழ்வார் இந்த நிலையில் நின்றார். இனிமேதான் எடுக்கிறார். இது வரைக்கும் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாரையே இந்த நிலைக்கு வந்தார்னா அவரா வரல. தன் ஆச்சாரியின் நிலை என்ன, அந்த நிலைக்கு இவர் வந்துட்டார். அவருக்கு பிடித்தம் ததிய சேஷத்துவம், அடியனுக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். சரி, இந்த மாதிரி யாரா இருக்காளா? இதிகாச புராணங்களே சத்ருக்குள் ஆழ்வான் இந்த நிலையில் இருந்தான்னா, மற்ற பேர்லாம் ததிய சேஷத்துவம் தான் இருந்து தானே இல்லை. இருந்தாருன்னா சத்ருக்குன் ஆழ்வான் தான் ததிய சேஷத்துவம். மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே ததிய சேஷத்துவம் இருந்தாலா? இப்ப நம்ம ஆழ்வார்கள் கிட்டத்தட்ட 10 பேர். அந்த 10 பேர்ல மதுரகவி ஆழ்வார் தவிர வேற யாராவது ததிய சேஷம், அதாவது அடியை சொல்றது நம்ம ஆழ்வாரையும் சேர்த்துதான் அடியை சொல்லிட்டு இருக்கேன். ததிய சேஷத்துல யாரா இருந்தாருன்னா ஒருத்தரும் கிடையாது. ஆழ்வார்கள் கோட்டிலே மதுரகவி ஆழ்வார் தவிர வேற யாரும் கிடையாது. ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார் ஒருத்தரே, ஆச்சாரியர்களுக்குள்ளே வடுகு நம்பி ஒருத்தரே, ராமாயண புருஷருக்குள்ளே சத்ருகுன் ஆழ்வான் ஒருத்தரே. இந்த 3 பேரும் ததிய சேஷத்துவத்திலே நிலை நின்றார்கள். தற்சேஷத்துவம் பகவானுக்கு அடிமை, ததிய சேஷத்துவம் பாகவதாலுக்கு அடிமை அல்லது ஆச்சாரனுக்கு அடிமை. பாகவதாலுக்குள்ளதான் ஒருத்தர் ஆச்சாரியர், அது அடிமைன்னு தெரிவிக்கிறார். அப்ப 3 எடுத்திருக்காருயா. அதாவது ஒண்ணு ஆழ்வார்கள் கோஷ்டியிலேயே மதுரகவி ஆழ்வார், ஆச்சாரியர்கள் கோஷ்டியிலேயே வடுகு நம்பி, இதிகாச புராணங்களிலே இருக்கக்கூடிய நிலையிலே புராண புருஷர்களில் சத்ருகன் ஆழ்வார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் ஆச்சாரிய அபிமானத்தில் இருந்தவர்கள். அப்ப சத்ருக்னன் தற்சேஷத்தை காட்டும் ததிய சேஷத்தை அனுஷ்டித்து காட்டி உள்ளார். சத்ருகன் சரி சுவாமி, சத்ருகன் சொன்னாலே அவர் பண்ணதெல்லாம் பிரமாணமா? அடுத்த கேள்வி வரும். அவர் பண்ணது பிரமாணமா? அவர் பிரமாணம் எடுத்துக்கலாமா? ஒத்துக்கொள்ளலாமா? அவர் தான் இதுக்கு எக்ஸாம்பிள எடுத்துக்கலாமான்னா அதான் இப்ப வியாக்கியானம். இதுதான் ராமாயண புருஷர்களில் ஸ்ரீ சத்ருகுன் ஆழ்வான் பக்கலின் அனுஷ்டான சேஷமாக காணப்பட்டது. எங்கனை எண்ணில் வேதோப பிரம்மனார்த்தாய தாவத்ராக்கிய பிரபா என்கிறபடியே வேத உபபிரம்மணார்த்தமாக பிரபித்தமான ஸ்ரீ ராமாயணத்தில் ராமாயண புருஷர்கள் 4 தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாக அவதரிக்கையாலே 4 4 அர்த்தத்தை அனுஷ்டித்து காட்டினார்கள். 4 அர்த்தத்தை அனுஷ்டித்து காட்டினார்கள் தெரிவிக்கிறார். இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வந்துட்டுன்னா, சத்ருகன் ஆழ்வான் அனுஷ்டித்து காட்டினான்னு சொல்றே, அதை பிரமாணமா எடுத்துக்கலாமா? அதை ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேள்வி. ஏன்னா வேதத்துடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ண வந்ததான் இதிகாச புராணங்கள். வேதார்த்தம் அறிவது ஸ்ருதி இதிகாச புராணங்களாலே முதல் சூத்திரம் ஸ்ரீவதன பூஷணத்துல. வேதத்துக்கு உபபிரமணங்கள் இவையெல்லாம். வேதத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இதன் துணை கொண்டுதான் வேதத்தின் பரிபூர்ணமான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்க செய்து இது பிரமாணம் இல்லையா? பிரமாணம் இருக்கேன். அப்ப அதில் பிறந்ததுதான் சத்ருகன் அண்ணா. அப்ப அவன் பண்ணதெல்லாம் பிரமாணமே என்கிறார். ஏன்னா வேத உபபிரமணம் தானே இது. அப்ப ஸ்ரீராமாயணம் என்கிற கதாபாத்திரத்துக்குள்ளே சத்ருகன் ஆழ்வார் இருக்காரணும். அதனால அவர் சொன்னதெல்லாம் எனக்கு என்ன, வேதத்தின் நிலையான உறுதி அந்த நிலை வேணும்னா என்னது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நல்ல அர்த்தம் புரியணும்னா இதிகாசங்கள் தெரியாம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இதிகாசத்துக்குள்ள சத்ருகன் ஆழ்வார் இருக்கிறபடியாலே அவருடைய அனுஷ்டானம் பண்ணதும் பிரமாணமே தெரிவிக்கிறார். சரி, இப்ப அந்த வேதம் எப்படி வந்து, அதைத்தான் இந்த வேதத்திலே நல்ல வேதத்தில் உறுதி கொண்டவர்கள் யார் தெரியுமா? ராமனுடைய புத்திரர்கள் லவகுச்சர்கள். அதாவது வேதத்துல அவ நல்ல நெட்டை இருக்கிறவா. இந்த 2 பேரையும் வால்மீகி தான் நல்லா வளர்த்தார். ஏன்னா சீதை கர்ப்பவதியா இருக்கச்சியே வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்துட்டார். இந்த குழந்தைகள் 2 குச்சலவர்கள் பேரு. அந்த குச்சலவர்கள் 2 பேருமே வால்மீகி ஆசிரமத்துல தான் அவதாரமே பண்ணான்.
அவளுக்கு என்னென்ன பண்ணும் அதெல்லாம் வால்மீகியே பண்ணார். வால்மீகி பண்ணி அந்த அந்த வேதத்தெல்லாம் பூர்ணமா சொல்லி கொடுத்தார். அந்த வேதத்துல அவளுக்கு நன்னா நிஷ்டை இருக்கு, நன்னா அதுல அவளுக்கு விருப்பம் இருக்கு, இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டார். அப்ப வேதம் இவ்வளவு தூரம் இருக்கு, அந்த வேதத்துக்கு உபபிரம்மணம் பாடணும் இல்லையா? அப்பனா வேதத்துடைய அர்த்தம் எல்ல வரணும். வேதம் நன்னா இருக்கு நன்னா இருக்கு. சுவாமி என்ன அர்த்தம் சொல்லுங்க சுவாமின்னா சொல்றேன். இல்ல அதுக்கு உபபிரம்மணம் வேணுமானோம் பாடணுன்றதுக்காக என்ன பண்ணார் வால்மீகி பகவான்? இந்த 2 பேரை வச்சுண்டு இதை பொண்ணுண்டு வேதத்துக்கு உபபிரமணமாக இவரை ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டார். குழந்தைக்கு நன்னா அத்தியனம் பண்ணான். வேதம் 4 வேதத்து, அப்ப 4 வேதம் கிடையாது. 4 வேதம் என்பது எல்லா வேதங்களும் அப்படியே ஒரு சேர இருந்தது, ஒரு சேர பூர்ணமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வேதத்தை பிரித்து கொடுத்த வேத வியாசன், வியாசன்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வேத வியாசர் தான் பிரிச்சார். ஆனா அப்படி முன்னாடி வால்மீகி பகவான் காலத்துல எல்லா வேதத்தையும் பூர்ணமாக பகவான் வால்மீகி பகவான் இவாளுக்கு இந்த குழந்தைக்கு 2 பேரும் சொல்லியா, இனி இந்த வேதத்துக்கு உபபிரமணம் சாதிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வால்மீகிக்கு ஆசை. வேதத்தோட அர்த்தம் சொல்லணும், அதுக்கு உபபிரமணம் வேணும். அதனால என்ன பண்ணார், அந்த குழந்தைகளை தனக்கு சீடர்களாக ஆக்கிட்டார். எப்பவுமே சீடர்கள் தான். ஆனா என்னன்னா ராஜா இல்லையா, சக்கரவர்த்தியோட குழந்தைகள், சக்கரவர்த்தியோட குழந்தைகள், சக்கரவர்த்தியோட குழந்தைகள் சீடர் ஆக்க முடியுமானா இவர் ரிஷியானபடியாலே சீடர் ஆக்கிண்டே அந்த வேதத்தை சொல்ல வந்ததுதான் இதிகாசனம். அது ஸ்ரீராமாயணம். இதிகாசம்னா மகாபாரதம் ஸ்ரீராமாயணம் 2 உண்டு இல்லையா? இதிகாசனம் 2, ஒண்ணு மகாபாரதம், அடுத்து ஸ்ரீராமாயணம். அந்த இதிகாசம் ஸ்ரீராமாயணம் அந்த வேதத்தை விளக்குவதற்காக பிறந்துதான் ஸ்ரீராமாயணம். அப்ப அந்த ராமாயண புருஷர்கள், ராமாயணம் என்னது இதிகாச புராணத்துல உள்ள ராமாயணம், அதுல 4 ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 4 அவதரித்தார் இல்லையா? அப்ப இவ 4 பேரும் தர்மத்தை ஸ்தாபிக்கதான் அவதாரம் பண்ணா. இப்ப ஒவ்வொன்னு கொண்டு வர அப்படியே பெரியவாச்சனை படிப்படியா கொண்டு வர பண்றோம். இப்ப முதல்ல திரைகுண்ய வேதா விஷயான்னு வேதம் முக்குளத்தவர்கள் சொல்லப்பட்டதுன்னாரு. அதற்கு மேற்கொண்டு அந்த வேதத்தை பின்பற்றியவர்கள் ரிஷிகள்னாரு. அதற்கு மேற்கொண்டு அந்த ரிஷிகளை காட்டில் மேம்பட்டவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார் சிரேஷ்டமானவர் சொன்னார். இப்ப என்ன ஆயிட்டு, அந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் நிலை இருக்கான்னா சத்ருகன் ஆழ்வார் நிலை, மதுரகவி நிலை வடுகநம்பி பின்னாடி வந்துட்டு ஏன்னா அது ஆச்சார புருஷன். அப்ப இந்த மதுரகவி ஆழ்வாடு நிலைக்கு முன்னாடி இருக்கதான் திருட்டாந்தமா எடுக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய வடுகநம்பியை திருட்டாந்தம் எடுத்தா சுவாமி அவர் முன்னாடி கொண்டு போயிட்டார், அவரை பார்த்து இவர் காப்பி பண்ணி இருக்கா, அதை நீங்க எத்தமா திருட்டாந்தம் எடுக்கலாம் சொல்லுவா. அதனால முன்னாடி சத்ருகன் ஆழ்வார் இருக்கணும், அதனால அதை எடுத்தார். அந்த சத்ருகன் ஆழ்வான் பண்ணது பிரமாணமா? இந்த சத்தியம் பிரமாணமே. ஏன்னா இந்த ஸ்ரீராமாயணம் வேதத்துக்கு உபபிரமணம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப ஸ்ரீராமன் என்ன சொல்லப்பட்டது? 4 அவதரித்தார். ராமன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, பரதன் என்ன, சத்ருகன் அவதரித்தார். இவ 4 பேரும் தர்மத்தை ஸ்தாபிக்கதான் அவதாரம் பண்றார். அப்ப 4 அர்த்தத்தை அவ 4 பேரும் அர்த்தத்தை காட்டி கொடுத்தார். இப்ப சுமாரா சொல்றேன், ஆனா பிரதானம் சத்ருகன் ஆழ்வார் தான். அப்ப முதல்ல ராமன், அடுத்து லக்ஷ்மணன், அடுத்து பரதன், அடுத்து சத்ருகன். இந்த நிலையில தான் வியாக்கியாத்தா எடுத்திருக்காரு. இப்ப நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த இடத்துல 4 அர்த்தத்தை காட்டுவதற்காக 4 அவதரித்தார். ராமன், லக்ஷ்மணன், பரத, சத்ருகன் அவதரித்தார். இப்ப இதற்கு கர்த்தா காரைதா சகாம், உலகத்தில் இருக்க மரியாதை அனைத்துக்கும் மரபுகள் அனைத்துக்கும் கர்த்தா ராமன். இன்னைக்கு எல்லாமே நன்னா நடக்கிறதுன்னா அநேக ராமராஜ்யம் நல்லா இருக்கும். இருக்கான்னு அது தெரியல. ஏன்னா ராமராஜ்யத்தை போல மற்றொரு ராஜ்யம் இருக்கா? கிடையாது இல்லையா? அப்பனா லோகத்துல எல்லா மரியாதை நன்னா இருக்கணும், மரபுகள் நன்னா இருக்கணும், இந்த மாதிரி பெரியவாளர் மதிக்கணும், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், பெரியவருடைய வார்த்தை கேட்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாத்துக்கும் கர்த்தா யாருன்னா ராமன். ஏன்னா உலகத்து மரியாதைகள் செய்பவனும் ராமன், செய்விப்பவனும் ராமன். செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும் செய்வானின் அனகலம் யானே என்னும் செய்து முன். இது வேறு என்ன சொல்றதுக்காக அந்த சப்தம் வந்ததுக்காக சொன்னேன். எல்லாம் பகவான் பண்றான். அதே போல இங்க ராமன் என்ன பண்றான்? தானே அனுஷ்டித்து காட்டுறான்,
மற்றவாளை அனுஷ்டிக்கவும் வைக்கிறான், மற்றவாளை அனுஷ்டிக்கவும் வைக்கிறான் இல்லையா, அந்த மரியாதை பூர்ணமா தெரிவிக்கிறான் இல்லையா. இப்ப இந்த தர்மத்தை நேரவே மாட்டான். ராமு விக்கிரகவான் தர்மகா, அப்படிப்பட்ட ராமன். ஏன்னா அவர் என்ன செய்யறாரோ அது தர்மம். அப்படி இல்லை, தர்மம் எதுவோ அதை செய்வார். இது கண்ணன் விஷயத்துல வேறு. கண்ணன் செய்வது தர்மம், எது தர்மமோ அதை ராமன் செய்வான் இல்லையா. அப்ப தன் பிரஜைகள் அத்தனை பேரும் அனுஷ்டிக்க வைக்கிறான் ராமன். தன்னுடைய பிரஜைகள் தான் ராஜ்ய பரிபாலம் பண்றச்சு அத்தனை பேர் இருக்கிற பௌரஜனங்கள். அந்த பௌரஜனங்கள் அத்தனை ஏன்னா ராமன் பண்ணது என்ன பண்ணா, அதாவது முறை மாறி போயிட்டான். அப்படி இதை சொல்றது திரேதாயுகத்துல, இதுவும் இந்த கலியுகத்துல திரேதாயுகத்துல முறை மாறி போயிட்டான். இந்த திரேதாயுகம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நாம என்னமோ இன்னைக்கு மாறி போயிடுத்து கலியுகம் முத்தி போயிடுத்து மாறிட்டு சொல்லிட்டு இருக்கோம். 15 வருஷத்துக்கு 15 லட்சம் 5 வருஷம் இல்ல, 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அது மாறி போயிடுத்தணும். ஏன்னா அதை மாறி போயிட்டணும், அந்த மாறுனதை சரிப்படுத்தணும். அந்த மாறினதால ராமனுக்கு வருத்தணும். ஓ இதெல்லாம் மாறி போயிடுச்சு என்ன பெரியவா சொல்றத சின்னவா கேட்கணும், சின்னவான்னா பெரியவருக்கு அடங்கி இருக்கணும். இதெல்லாம் மோசமா போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. அதெல்லாம் என்ன, ரெண்டாவது தகப்பனார் தாயார் சொல்றத பிள்ளைகள் கேட்கணும். இன்னைக்கு அநேகமா அது இல்லை. அதே நேரத்தில் தகப்பனாரா இருக்கணும். அதுவும் எனக்கு குறைஞ்சு போயிடுச்சு, சேர்த்துதான் சொல்லணும். ஏன்னா அது இன்னைக்கு நிறைய மாற்றம் வந்திருக்கு. அடியன் குறை சொல்றதுக்காக சொல்லல, இதுதான் உண்மை. இப்ப என் பிள்ளை எத்தையோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அடியேன் தான். அடியேனும் ஒரு காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எத்தையோ பண்ணிருந்தேன், அவரே அதே சுபாவம் தான் வரப்போறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் மாற்றணும் போகணும். இதெல்லாம் மாத்துறதுக்காக தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கிற வரணும். ஆச்சாரியன் சொன்னா சிஷ்யன் கேட்கணும், அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். ஏன்னா இந்த முறையெல்லாம் மாறணும். இந்த முறையா மாறணும், சரியா எல்லாரும் என்ன பண்ணணும், சரியான முறையிலே பண்ணணுன்றதுக்காக நாம திருத்தி எல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக என்னன்னா 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முறை தப்பி போயிடுச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாம். சுவாமி 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தப்பி போயிடுச்சுன்னா இப்ப நீங்க தப்பி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சந்தோஷப்படலாம். அப்பயே போயிடுச்சுன்னு இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இல்லையேன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அன்னைக்கு போயிட்டு ஆனா தேடி போயிட்டணும். அதை சரிப்படுத்தணுன்றதுக்காக தான் ராமனுடைய அவதாரமே. அப்படி அவதாரம் பண்ணணும். இப்ப பெரியவர்கள் சொன்னா சின்னவா கேட்கணும். அந்த முறை ஒழுங்காகல, அது தேய்ந்து போயிடுச்சு. அதற்காக பிதா சொன்னதை கேட்கணும், ஆச்சாரியன் சொன்னதை கேட்கணும், தாயார் சொன்னதை கேட்கணும். அதனாலே சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான் ராமன். மறுபடியும் சொல்றேன், சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான் ராமன். அப்பனா விசேஷ தர்மம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பெரியவா சொல்றது கேட்கறது, தாயார் சொல்றது கேட்கறது, தகப்பனா சொல்றது கேட்கறது, அண்ணா சொல்றது கேட்கறது, ரிஷிகள் சொல்றது கேட்கறது, இதெல்லாம் என்னது, சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான் ராமன். அப்ப அவரவர்கள் சொன்ன ராமன் கேட்டான் 3 இடம் சொல்றார். என்னென்ன 3 யார் என்ன சொல்லியிருக்கா, ஏது கேட்டிருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறார். 4 அர்த்தத்தை அனுஷ்டித்து காட்டினார்கள். கர்த்தா காரைத்தா சகா என்கிறபடியே அனுஷ்டிப்புக்காக ஒருவன் சொல்லிற்றை ஒருவன் செய்ய கிடவன் என்கிற முறை நேரே அழிந்து கிடக்கையா ஆகையாலே பித்ருவசன பரிபாலனாதிகளாலே சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தார் பெருமாள். பித்ரு வசன பரிபாலனாதிகளாலே சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தார் பெருமாள். பித்ருவசன நிர்தேசாத் அகஸ்திய வசனாத் சுக்ரீவ வசனாத் என்றே இவர் அனுஷ்டானம். அப்பனா 3 இடம் காட்டுறார். அப்பனா ராமன் அவ சொன்னதை கேட்ட, நிறைய கேட்டுக்கா, 1 2 இல்லை, அத்தனையும் பண்ணணும். காலட்சேபம் நேரம் இருக்காங்க. பெரிய 3 இடம் எடுத்திருக்கார். பித்ரு வச்சன நிர்தேஷா. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது ஆச்சரியமா, அகஸ்திய வசனாத். அடுத்தது சுக்ரீவ வசனாத். அப்ப 3 பேர். ஒண்ணு பித்ரு தகப்பனார், அடுத்து அகஸ்திய மகரிஷி, அடுத்து சுக்ரீவன். முதல்ல பிதிர்வசன நிர்தேஷாத் வசனம், பிதிர்வசன கௌரவாத், பிதிர்வசன நிர்தேஷாத். அப்படின்னா ராமன் காட்டுக்குள்ள நுழைறான். காட்டுக்குள்ள நுழைச்சே விஸ்வாமித்திரர் தான். அப்படின்னா இப்ப ஒன்னும் கல்யாணமே ஆகல. ராமலட்சுமணன் ஐஷன் போறா. எதுக்காக?
இவர் ஏதோ யாகம் பண்ணணும் விஸ்வாமித்திரர். அந்த யாக சம்ரட்சணத்துக்காக ராமநாயர் ஐஷன் போறார். அப்புறம் அப்படி போயிட்டா இருக்கார். 2 பேரும் ஐஷனுக்கு போயிடுச்சு. அதுதான் முடிஞ்சதுக்கு முன்னாடி இங்கிருந்து கங்கை கரை ஓரமா போறார். தவம் புரிந்து உயர்ந்த மாமணி குறந்த கங்கையன் கரமேல் வதரியாசிரமத்துள்ளானே திருவந்தியாழ்வார் பாசுரம். தவம் புரிந்து உயர்ந்த மாமணி குறந்த கங்கையன் கரமேல் வதரியாசிரமத்துள்ளான பாசுரம். அப்ப பகீரதன் கொண்டு வந்த கங்கை. அப்ப விஸ்வாமித்தர் கங்கை கரவோமா ராமன் லட்சுமணன் ஐஷன் போறார். ஐஷன் போயிட்டு ஆனா அதுக்கு முன்னாடி தாட்டகை, அந்த தாட்டகை வந்துட்டா. தாட்டகாத்து யாக சம்ரட்சணம் யாகத்தை சமப்படுத்தணும்ன்றதுக்காக வந்துட்டா. வந்த உடனே அப்ப உடனே விஸ்வாமித்தர் சொல்றாரு, என்ன ஹே ராமா, இப்பே அம்பை விடு, அம்பை எடுத்து விடு, அம்பை விட்டு அவளை கொல்லு, அந்த தாட்டையை கொல்லு அப்படின்னா ராமன் ஓ ஆச்சாரியன் சொல்லிட்டார். விஸ்வாமித்தர் சொல்லிட்டார், உடனே பண்ணணும்னு கிடுகின்னு வில்லை எடுத்தான், தூக்கினா, அம்பையும் பூட்டி ஆயிடுச்சு. பூட்டின உடனே திடீர்னு ராமனுக்கு ஒண்ணு தோன்றது. என்ன தோன்றுனா, முதல் இப்பதான் சண்டையே பண்றார். 12 வயசு அப்ப இப்பதான் முதல்ல சண்டையே போடுறார். ஏன்னா எல்லாத்தையும் வசிஷ்டாச்சாரியிட்ட எல்லாத்தையும் கத்துன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போடணும்னா முதல்ல, அதாவது கன்னி சண்டை, இதுல என்ன சொல்றாங்க, கன்னி சண்டை. நான் முதல் சண்டை இது வேற எதுக்கும் யூஸ் பண்ற அந்த கண்ணின்ற வார்த்தை இருக்கட்டும். அப்படிங்க அந்த கன்னி போர் இல்லையா, திடீர்னு ஒரு தோன்றது. முதல் சண்டை போடுறோம் ஒரு பெண்ணோடைய சண்டை போடுறது. ஏன்னா வந்தவையார் தாட்டக பெண்ணு, ராட்சஸ், சாமானிய பட்டவை இல்லை. ஆனா முதல்ல பெண்ணோடைய சண்டை போடுறதுன்னு அப்படி என்ன பண்ண அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கச்சே நிஜமா இது கன்னிப்போர். கண்ணினா பெண்ணு, கண்ணினா முதல் தரமானது ஒண்ணுன்னு ஒரு அர்த்தம். இது நிஜமாவே இது கண்ணி தானே, பெண்ணு தானே, இது கன்னி போரு. இந்த பெண்ணோடு நான் போய் போர் பண்ண வேண்டி இருக்கே அப்படின்னு யாராவது ஒரு புருஷன் கிடைக்க மாட்டானா, ஒரு ஆண்மகன் யாராவது கிடைக்க மாட்டானா, முதல்ல சண்டை போடுறது ஒரு பெண்ணோட சண்டை போடுறதா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரு கொஞ்சம் அப்படின்னு அப்படி தவிச்சுன்னு நிற்கிறார் ராமன். பண்ணலாமா வேண்டாம் தெரிஞ்சுன்னு இருக்கிறார். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஓ ராமா, என்ன நினைச்சுட்டு இருக்க, இவளை போய் நீ பெண்ணுன்னு நினைக்கிறியா, இவளை விட்டாச்சுன்னா என்ன தெரியுமாகும், உன்னுடைய அயோத்தியே ஒண்ணுமில்லாம போயிடும், அயோத்தியே இல்லாம போயிடும். இவளை பெண்ணுன்னு நீ நினைக்கவே நினைக்காத. இல்ல பண்ண, முதல்ல இவளை நீ கொன்னாத்தான் உண்டு. அப்ப ராமன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரார். நம் தந்தையார் தசரத சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணார், இவர் கையில பிடிச்சு கொடுத்தார். இவர் தான் உனக்கு ஆச்சாரியம், இவர் சொல்லும்படி கேள் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க இல்லையா, பிடிச்சு கொடுத்தாருனோ. இப்ப இவர் சொன்னதை கேட்கறது தானே எனக்கு கர்த்தவியம். ராமன் நினைக்கிறான், இவர் சொல்றதை கேட்கறதுன்னு எனக்கு கர்த்தவியம். மேலும் பிதா சொன்னார், பிதா ஆணையிட்டார், செய்தேன். கௌசிக முனிவர் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்தர் ஆணையிட்டார், செய்தேன். அப்ப பிதாவுடைய வாக்கியத்துக்கு கௌரவம் வேணுமோனோ. அப்ப அவர் பார்த்து கொடுக்கிறாருன்றா இப்ப கேள்வி கேட்காம பண்ணணும். என்னைக்குமே ஒரு ஆச்சாரம் ஒரு விஷயத்த சொன்னாலும் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, உடனே பண்ணணும். பண்ண வேண்டியது இல்லையா, அப்ப நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, சந்தேகமே இல்லாம செய்யப்படணும். யார் சொல்றது, ஒரு நித்திய சம்சாரி விஸ்வாமித்தர் சொல்றார். சர்வேஸ்வரன் ராமன் கேட்கிறார். பாருங்க, விஸ்வாமித்தர் சம்சாரி, இன்னும் மோட்சத்துக்கு போல. சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் ராமன அவதாரம் பண்ணியிருக்கார். ஒண்ணுமில்லாத ஒரு சம்சாரி சொல்றார், ஓ கொள்ளு அப்படின்றார். உடனே என்ன பண்றார், நீ சொன்னேன்றதுக்காக நான் பண்றேன். ஏன்னா பெண் நிலையோடு இருக்கால இந்த சாடகை, இவளை கொட்டுறதா முதல்ல இவளோடு யுத்தமா என்கிற நிலை ஏற்பட, ஓ இவளை பத்தி உனக்கு தெரியாது, நான் சொன்னேன்றதுக்காக நீ கொள்ளு, இதுதான் விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் நான் சொல்றேன், ராமா கொள் அப்படின்னு ஒண்ணு. ஓ ஆச்சாரியன் சொன்னான்றதுக்காக கொள்றாரு இல்லையோ. அப்ப என்னது, சர்வேஸ்வரன் விஸ்வாமித்தர் நித்திய சம்சாரி. ஒரு சம்சாரி சொல்ல சர்வேஸ்வரன் கேட்டானோ, அவர் விஸ்வாமித்திரர் சொல்றது அப்படியே யாரு ராமன் ஏற்றுக்கொண்டான். விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமன் கேட்டான்னு இங்க பார்த்தோம். அதே அடுத்த யுகம் வருகிறோம். இது திரேதா யுகம். அடுத்த யுகமா இருக்கக்கூடிய துவாபர யுகம். கண்ணன் சொல்றார், அர்ஜுனன் மாட்டேன்றான். தெரியுது, கண்ணன் சொன்னா அர்ஜுனன் மாட்டேன்றானோ. அடுத்த யுகமான துவாபர யுகத்துல இவ்வளவு சமம் வந்துட்டு.
இதுக்கு முன்னாடி யுகத்துல ஒரு நித்திய சம்சாரியான விஸ்வாமித்திரர் சொன்னா சர்வேஸ்வரன் கேட்கிறான். அடுத்த யுகத்திலே ஒரு சர்வேஸ்வரன் சொல்றான், ஒரு நித்திய சம்சாரியா இருக்க ஜீவாத்மா கேட்கிறான். கேட்கல, கேட்டான கூட பரவாயில்ல, கேட்கல. அப்ப முன் யுகத்தில் விஸ்வாமித்திரர் சொன்னதை சர்வேஸ்வரன் கேட்டார், அடுத்த யுகத்தை சர்வேஸ்வரன் சொல்றார், மனுஷன் கேட்கலையானோ. அப்ப திரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் இந்த பாடுன்னா, அப்ப துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் எவ்வளவு பாடுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பானா, கேட்க போறது எதுக்காக சொல்றதுன்னா, முன்னாடி பெரியோர்கள் சொன்னா என்ன சொன்னா அதை கேட்கணும். அவனுடைய அவதாரமே என்னன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிற நிலை ஸ்தாபிக்கிறதுக்காக தான் ராமனுடைய அவதாரம். ஆக முதல்ல பித்ருவசன நிர்தேஷா இத சொன்னார். அடுத்தது அகஸ்திய வசனாது. அகஸ்தியர் சொல்ல, அகஸ்தியர் என்ன பண்ணார், அவரு கொடுக்குறார், அதெல்லாம் எழுத்துட்டார் ராமன். அதாவது அகஸ்திரன் இந்திரனுடைய சரம், இந்திரனுடைய ஆசனம், பிரித்த வில்லு, அந்த வாளு எல்லாத்தையும் ஏத்துட்டான். அகஸ்தியர் கொடுத்தது எல்லாத்தையும் ஏத்துட்டான். அதாவது அகஸ்தியர் கொடுத்த திருவாபரணம் என்ன, அகஸ்தியர் கொடுத்த மந்திரம் என்ன, அகஸ்தியர் கொடுத்த அஸ்திர சஸ்திரம் என்ன, இது எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா ராமன் நல்லா ஏத்துட்டார். இதெல்லாம் வாங்கிட்டார் ராமன். இதத்தான் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியில் தெரிவிக்கிறார். அவரு அங்கநடு மதில் சோழ் அயோத்தின்னு கடைசி பதிகம். அந்த பதிகத்துல ராமாயணம் முழுவதுமே அந்த பதிகத்துக்குள்ள வச்சுடுறார். அதுல ஒரு பாசனம், நிறமணி பூன் அணியும் கொண்டு இளவனம் தன்னை தம்பியால் வானேட்டு முனிவன் வேண்டார். நிறமணி பூன் அணியும் கொண்டு, நிறமணி பூன் அணியும், இதுதான் என்ன, அகஸ்தியர் என்னென்ன கொடுக்குறார், திருவாபரணம் என்ன, மந்திரம் என்ன, அஸ்திர சஸ்திரங்கள் என்ன, அதெல்லாம் மந்திரம் என்ன, இதெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பூர்ணமா ஏத்துட்டாரணும். அதெல்லாம் ராமன் சரி இதெல்லாம் ஏத்து, இதை வச்சுட்டுதான் ராமன் சண்டை போடணுமா? சண்டை போடணுமான்னா அஸ்திரம் சஸ்திரம் எல்லாம் கொடுத்தாரு. இதற்காக தான் ராமன் அகஸ்தியத்தை வந்தாரன்னா அவர் சேவிச்சுட்டு போலான்னு வந்தார். அகஸ்தியர் பெரியவர், அவர் சேவிச்சு போலாம் வந்தார். இதை வச்சுக்கணும், இதை வச்சுட்டுதான் ஜெயிக்கணும்ன்ற தேவையே ராமனுக்கு கிடையாது. ராமனுக்கு அகஸ்தியர் கொடுத்ததை வைத்து கூடதான் ஜெயிக்கணும்னு கிடையாது. ஆனாலும் அப்படி சொல்லல, அகஸ்தியர் கொடுக்கிறார், ஒரு பெரியவர் கொடுக்குறாருன்னா உடனே வாங்கி பிரியத்துக்கா சொல்றேன். சன்னதிக்கு போவோம். அன்னைக்கு ஏகாதசி எல்லாம் பெருமாளுக்கு ஒண்ணும் கிடையாது. அவரை என்னென்ன பிரசாதமா நான் பண்ணிட்டு இருப்பா. உடனே என்ன பண்ணார், பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஏகாதசி விரதம் இருந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணா, பக்கத்துல நின்றுதான் தீர்த்தம் வாங்கினா ஒன்னும் தோஷம் இல்லையோ தீர்த்தம் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் பிரசாதம் கொடுத்தா, பிரசாதம் அவெல்லாம் கொடுத்துட்டு பிரசாதம் வாங்கிட்டார். சரி இந்த குழந்தை இருக்கானு, நல்லா 15 வயசு பையனா இருக்கானு, இவரு கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பான்னு அந்த பிரசாதத்தை கொடுத்தாரு. வாங்க மாட்டேன், இன்னைக்கு ஏகாதசி நான் வாங்க மாட்டேன். வாங்கலாமா கூடாதா? நிச்சயமா வாங்கலாம். பெரியவர் கொடுக்குறான்றதுக்காக வாங்கலாம். பகவத் பிரசாதம் சன்னிதியில கொடுத்தா ஏகாதசி நான் வாங்க மாட்டேன்னா உன்ன வர ஒரு துர்பாகியம் கிடையாது. இது சொல்ல அதே போலங்க அகஸ்தியர் கொடுத்தேன்றதுக்கு வாங்கிக்கிறாரு. இதை வைத்துக் கொண்டு ராவன் ஜெயிக்க போறதே கிடையாது. அகஸ்தியர் கொடுத்து வரணும். அப்ப பெரியோர்கள் ஒண்ணு கொடுக்குறான்னா அதை நம்ம பெற்றுக்கணும். அது வேண்டான்னு சொல்லவே எந்த நிலையுமே சொல்லப்படாது. இது ராமன் அனுஷ்டித்து காட்டினானோ இது 2வது வசனம். அப்ப முதல் வசனம் எது? பிதிருவசன நிர்தேஷாது. தகப்பனார் சொன்னார், அவர் விஸ்வாமித்திர கையை பிடித்து கொடுத்தார். விஸ்வாமித்திரர் வாக்கே வாக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறான் முதல். 2வது அகஸ்தியர் ரிஷி, அந்த ரிஷி கொடுக்கிறார். அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் உங்கெல்லாம் இருக்கு, வேண்டாமே எனக்கே இருக்கேன்னு இந்த மாதிரி பேசினார். இத்தனை சர்வேஸ்வரன் நாம தான் பேசுவோம். இதென்ன நீ இந்த மாதிரி கொடுத்துருக்க, எனக்கு ஒன்னும் சக்தி இல்லை நினைச்சுட்டு அப்படின்னு கேட்கணும். நல்ல ஆனந்தமா அதை வாங்கிட்டார் இல்லையா? இது 2வது. அடுத்தது இவ 2 பேருக்குமாவது கொஞ்சம் ஞானம் ஆனந்தம் நல்லா இருக்கு. ஏன்னா இவ 2 பேரும் ரிஷிகள். விஸ்வாமித்திரர் கேட்கணுமா? வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதி. இன்னைக்கு நம்ம இவ்வளவு இந்த சஞ்சாவன மூலியான மந்திரங்கள்லாம் சொல்றோம்னா பிரதானம் விஸ்வாமித்திரர் தான். அகஸ்தியருக்கு எத்தனை வைவம் சாமானியம்னா அகஸ்தியருக்கு. ஏன்னா இன்னைக்கு திராவிட பாஷை இன்னைக்கு இருக்குன்னு 20 பேசிட்டு இருக்கோம். ஆகஸ்தியமும் அனாதி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஆச்சாரியத்துல. அப்ப அத்தனை வைபவம் அகஸ்தியருக்கு உண்டு. அவ 2 பேர் வார்த்தை கேட்கணும் சுவாமி. ஒண்ணுமில்லது குரங்கு வார்த்தை கேட்கணும். சுக்ரீவன், அதான் சுக்ரீவ வசனாது. சுக்ரீவ வசனத்துக்கு கேட்டு வாடிய கொண்டானோ. சுக்ரீவன் ஒண்ணுமில்லாத குரங்கு சுவாமி. இதெல்லாம் வானரன். இவெல்லாம் மனுஷனை காட்டு மனிதால்தான் இவ 2 பேரும் யாரு அகஸ்தியர் ஆகட்டும், அதே போல விஸ்வாமித்திரர். ஆனா
ரிஷிகளுடைய தன்மை இருக்கணும், ரொம்ப பெரியவா, அதனால அவ வார்த்தை கேட்கணும்னு இருக்கலாம். இது குரங்கு வார்த்தை யாரா கேப்பாரா சுவாமி? எழுத்துட்டாங்க. ஏன்னா சுக்ரீவன் சொன்னான்றதுக்காக என்ன பண்ணா, வாலிய கொண்டாடணும். என்ன தெரியுமா ராமன் சொல்ற வார்த்தை? ஏ சுக்ரீவா, உன்னுடைய பாரியாய அபகரித்த அந்த வாலியை இப்போதே கொள்வோம் நாம் என்று சுக்ரீவனுக்கு சொல்லி அதை கேட்டு ராமன் நடந்தாரணும். ஆக ராமன் என்ன ஆயிடுச்சுன்னா அனுஷ்டான முறை மாறிடுத்து. அந்த முறையை சரிப்படுத்ததான் வந்தான். ஒண்ணுமில்ல, சுக்ரீவர் ஏதோ சொன்னதுக்க வாலியை கொண்டாடணும். அதுக்கப்புறம் கொண்டது சரியா இல்லையான்னு அதுக்கப்புறம் அந்த வாலியே தெரிவிக்கிறார். ராமா நீ சரியா தான் பண்ணியிருக்கான்னு அவரே தெரிவி. இது நிறைய பட்டிமன்றம் எல்லாம் போட்டு என்னென்ன தப்பு உண்டோ என்னென்ன எது உண்டோ அப்புறம் என்ன சொல்லுவா, இதெல்லாம் ஒரு கதாபாத்திரம். அப்ப எதுக்கு நீங்க பேசணும்? பேசவே வேண்டாமே. அப்ப ஒரு கதாபாத்திரம் சொல்லிட்டு எதுக்காக பேசணும்? நடந்த சரித்திரம் தான் பேசணும். இதான் என்ன தெரியுமா, இவாளுக்கு தேவையானது எடுத்துப்பா, தேவையில்லாத விட்டுடுவா. இதே வேற இடத்துல பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி, இதெல்லாம் இல்லைன்னு பண்ண சொல்லுங்க, இவ பிராணமே இருக்காது. அடுத்த க்ஷணமே பிராணம் போயிடு இருக்கட்டும். அப்ப பித்திருவசன நிர்தேசாது, அகஸ்திய வசனாது, அதே போல சுக்ரீவ வசனாது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையா? அப்ப முன்னோர் சொன்னதை இவா கேட்கணும் எங்க நிலை இருக்கு இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப ராமன் அனுஷ்டான முறை இருந்து அதை சரிப்படுத்தினார். விஸ்வாமித்திரர் ராமன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஏ முனி சிரேஷ்டரே புலி போன்றவரே, முனி சிரேஷ்டரே புலி போன்றவரே, நாங்க ரெண்டு பேரும் உங்கள் முன்னாடி, ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் ரெண்டு பேரும் உங்கள் முன்னாடி நிற்கிறோம். ரெண்டு பேரும் கிங்கரர்களால முகப்பே கூவி பணிக்கொள்ளாய். கிங்கரர்னா ஏதாவது கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கோம், நீர் ஏவி பணிக்கொள்வாய், உகப்பே கூவி பணிக்கொள்ளாய் என்று ராமன் விஸ்வாமித்திரர் கேட்கிறார். நாம் பகவான்கிட்ட கேட்டு கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். ஆனா அது நம்ம கேட்கிறோமோ இல்லையோ, பகவான் நித்திய சம்சாரிக்க ஆணையிடு நான் கைங்கரியம் பண்ண காத்துருக்கேன்னு கேட்கிறார். இது ராமனுடைய விஷயம். அப்ப ஏதோ குறைஞ்சுட்டு, என்ன குறைஞ்சது? பெரியவாளை சிறியவாளை பெரியவாளை மதிக்கணும், அது குறையாது. அது மட்டும் இல்ல, அங்கங்க இருக்கக்கூடிய என்னென்ன நிலையோ அந்த நிலையெல்லாம் மாறுது, அதை சரிப்படுத்தணுன்றதுக்காக அப்ப அகஸ்தியர் வசனம் என்ன, தந்தையோட வசனம் என்ன, விஸ்வாமித்திர வசனம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய சுக்ரீவ வசனம் என்ன, அது அத்தனையும் கேட்கறது மட்டும் இல்ல, எனக்கு கைங்கரியம் என்று துடிக்கிற என்ன கூவி பணிக்கொள் என்று பிரார்த்தித்தார். இது ராமனுடைய விஷயம். அடுத்தது அகஸ்திய வசனா சுக்ரீவ வசனா தந்தையிலே இவர் அனுஷ்டானம். ஆக அடுத்தது லக்ஷ்மணன். இப்ப லக்ஷ்மணர் பத்தி விஷயம், அதாவது இப்ப வியாக்கியானம் நிருபாதிக சேஷியை குறித்து சேஷபூதன் கிஞ்சித் கரித்தான் உடனாக கடவுள் நீங்கிற விஷய தர்மத்தை அனுஷ்டித்தாய் இளைய பெருமான். குருஷ்வமாம் அனுஷரம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஸ்வப்ராதி இத்தியாதி. சின்ன சின்ன சப்தத்தை போட்டுவார். நாம தான் அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்துல அவளுக்கு எல்லாம் தெரியும். இந்த சப்தம்னு சொன்னாலும் இதுக்கு அர்த்தம், இதுன்னு சொன்னாலும் இது அர்த்தம் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள போகணும், உள்ள போய் ஒவ்வொன்று. ஆனாதான் வியாக்கியானம் என்ன ஒரு பக்கம் தான் இருக்கும், காலக்ஷேபம் 4 காலக்ஷேபம் ஆகும். ஒரு பக்கத்துக்கு 4 காலக்ஷேபம், அந்த சப்தம் சுருக்கமா போட்டுவார். அந்த ஸ்லோகத்தை கூட பூர்த்தியா போட மாட்டேன். இதெல்லாம் பாருங்க, என்ன போட்டுக்கா பாருங்க, பிரியாவச்சான் பெண்ணு என்ன போட்டிருக்காரு, ஆச்சரியமா திரும்பிக்கா பாருங்க. அதாவது குருஷ்வமாம் அனுசரன், அந்த ஸ்லோகத்தை பின்னாடி சொல்றேன். குருஷ்வமாம் அனுசரன் அகம் சர்வம் கரிஷ்யாம ஜாகிரத ஸ்வபதட்சதே, இது ஒரு ஸ்லோகம். ஸ்வப்ராத்து சரணோகாட்ட நிமித்த நகுரந்தன, இது ஒரு ஸ்லோகம். ஆனா இது பூர்த்தியா படவே சப்ராத்துன்னு போட்டுட்டார். மேல் கொண்டு பார்க்கிறோம். லக்ஷ்மணன் இருக்கு இல்லையா, லக்ஷ்மணனுடைய கைங்கரியம் எடுக்கிறார். பகவான் சேஷி, நாம் எல்லாம் சேஷபூதர்கள். இப்ப இது வரைக்கும் பகவான் ராமனுடைய விஷயத்தை பார்த்தோம். இப்ப நம்ம போல இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், நம்ம போனா நாமும் லக்ஷ்மணன் ஒண்ணு போட்டுருக்கணும்னு நினைக்கிறாதிகோ. கைங்கரியம்னு சொன்னாலே அந்த கைங்கரியத்துக்கு தலைவன் யாருன்னா லக்ஷ்மணன் தான். அவர் ஆதிசேஷன் அவதாரம் தானே இருக்கட்டும். அதனால பகவான் சேஷி, நாம சேஷபர்கள், ஆதிசேஷன் அவதாரம் இல்லையா. அதனால ஏதாவது கிஞ்சித்தாவது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அப்பதான் நமக்கு சக்தி. ஒரு காரணத்தை வராத சேஷியான ராமனை குறித்து சேஷபூதனான லக்ஷ்மணன் ஒரு துளியாவது கைங்கரியம் பண்ணினாதான் லக்ஷ்மணன் இருக்கான்னு அர்த்தம். இது ஒவ்வொருக்கும் நிர்ணயிக்கும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்
ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணும். சுவாமி எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 75 ஆயிடுச்சு, என்னால எழுந்து நடக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, நான் என்ன கைங்கரியம் பண்றது? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கைங்கரியம் பண்ணலைன்னா சொரூபம் சித்திக்காதுன்னு சொல்லிடணும். அப்ப என் செல்வம் போயிடுமா? இன்னும் கைங்கரியம்னா 3 விதமான கைங்கரியங்கள் உண்டு. சிந்தையால கைங்கரியம், சொல்லால கைங்கரியம், செய்கையினால கைங்கரியம், 3 விதமான கைங்கரியம் உண்டு. சிந்தையாலும் பண்ணலாம், முடியல, எழுந்து போய் முடியல, நினைக்கணும், அந்த நினைவே போறோம். நெஞ்சினால் நினைப்பானவன் அமனாகன் நீர்கடல் வண்ணனே, அந்த நினைவே போறோம். அதை ஒண்ணு இல்லையா, சொல்லு இருக்கணும், எழுந்துக்க வேண்டாம், வாய் இருக்கணும், 4 ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாவரேதி பக்த பிரியேதி பவலந்தன கோபுதேதி 4 ஸ்தோத்திரங்கள் சொல்லாமனோ, ஆழ்வார் பாசனங்கள் சொல்லாமோ, திருப்பாவை சொல்லாமனோ, அதை பண்ணணும். அப்படி இல்லையா, செய்கையாலும் பண்ணணும். என்னென்ன கைங்கரியம் உண்டோ, சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்றால் அந்தந்த கைங்கரி பண்ணணும். என்ன தெரியுங்களா, கிஞ்சித்காரமாவது கைங்கரி பண்ணணும், அப்பதான் நமக்கு சத்தை. அப்ப அது மட்டும் இல்ல, பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, பகவான் சுவாமி, நாம தாசன். அப்ப சுவாமி அவர் இதனால சுவாமி, அதனால் நாம் தாசனா, எந்த விதமான காரணத்தை பற்றி வந்ததல்ல பகவானுக்கு நமக்கு இருக்க சம்பந்தம். இந்த சம்பந்தம் ஒரு காரணத்தை பற்றி வராத சம்பந்தம். அப்படின்னா பகவான் சேஷி என்பது இயற்கை, நாம சேஷபூதம் என்பது இயற்கை. அப்ப அந்த மாதிரி இயற்கை இருக்கச்சே ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணின ஒரு துளியா கைங்கரியம் பண்ணினாதான் லக்ஷ்மணனுக்கு தான் இருக்கிறேன்னு தெரியுமா. இல்லைன்னா லக்ஷ்மணன் இறந்தான் சுவாமி, லக்ஷ்மணன் இல்லை, லக்ஷ்மணன் இல்லைன்னு. ஏன்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்ணலன்னா லக்ஷ்மணன் இல்லைன்னு நினைக்கிறான். இப்ப நமக்கு தோணும், சுவாமி கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன் போயிடுவானா அப்படின்னா, லக்ஷ்மணன் போயிடுவானா என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மணன்ங்கிற சரீரமே போவதை பத்தி இங்க சொல்லல. லக்ஷ்மணன் சரீரம் இருக்கணும், லக்ஷ்மணன் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு இல்லை. அப்ப லக்ஷ்மணன் சரீரம் போயிடுமான்னா அதை பத்தி இல்ல. ஆத்மா கிஞ்சித்காரம் பண்ணாமல் போனால் சேஷத்துவம் போயிடும். அப்ப ஆத்மாவுக்கு சேஷத்துவம் போயிடும், ஆத்மஹீனன் ஆயிடுவேன், ஆத்மாவுக்கு உண்டான தன்மை போயிடுறது. உடனே என்ன சொல்லலாம், இப்ப நான் கைங்கரியம் பண்ணேன் சரீரம் போயிடுமான்னா சரீரம் போகாது, நல்லா தான் இருக்கும், ஒன்னும் இருக்காது. அப்ப ஆத்ம லட்சணம் போது நாம சேஷபூதம் சொன்னாலே கிஞ்சித்காரம் ஏதாவது இருக்கணும். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் ஏதாவது ஒண்ணு. உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், அப்ப நான் சிந்தையால பண்ணிடுற சுவாமி, ஏன்னா இவாள செய்கையால பண்ண முடியும், நடந்து இவருக்கு வயசு 25, நடந்து போக முடியும், என்னென்ன கைங்க அத்தனையும் பண்ண முடியும். நீங்கதான் சிந்தையாலும் சொன்னீங்கன்னா சிந்தை பிரதானம். ஆனா அந்த சிந்தையை வைத்துக் கொண்டு செய்கையால பண்ண முடிஞ்சுன்னா பண்ணணும், சொல்லால பண்ண முடிஞ்சுன்னா பண்ணணும். இதுக்கு சொல்ல வந்தாங்க அந்த மாதிரி திருவிக்கு. அப்ப என்ன பண்ணாரு, லக்ஷ்மணனுடைய நிலை என்ன, கிஞ்சித்காரம் கைங்கரியம் பண்ணலன்னு நான் இறந்தேன். இப்ப சேஷத்துவம் போயிடுதுன்னு அர்த்தம். அதனால நம்ம அச்சித்து கரச்ச சேஷத்துவ அனுபவத்துக்கு இது ஒரு வாக்கியம். அச்சிஞ்சித் கரஸ்ய சேஷத்துவ அனுபவத்துக்கு, அதாவது ஒரு துளியேனும் கைங்கரியம் செய்யாமல் போனால் சேஷத்துவமே பொருந்தாது. ஒரு துளியாவது கைங்கரியம் பண்ணணும். சுவாமி காலட்சேபம் கேட்டு இருக்கேன், ஆத்துக்கு போயிட்டு இது கூட அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க முடிஞ்ச உடனே என்னவோ தலிக பண்ணணும், சாப்பிடணும் இருக்கு இல்லையா. ஆனா எங்க நான் கைங்கரியம் கேட்கறதே கைங்கரியம் அப்படியா சுவாமி, இப்ப கேட்கறது கைங்கரியம். ஆனா கேட்கறது கைங்கரியனா அப்ப பெசாம வந்து உட்கார்ந்துட்டு எத்தையோ ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தா அப்படி இல்லை. இதோட ஞாபகார்த்தமா இருக்கணும். அது ஓரளவுக்கு அனுஷ்டானத்தை கொண்டு வரதுக்கு உண்டான முறை, அந்த நிலையை நம்ம எத்தளவுக்கு பிரயத்தனம் பண்ணோம், அந்த பிரயத்தனம் பண்ணணும் இருக்கட்டும். அப்படிங்க அச்சிந்தத் கரத்தை சேஷத்துவ அனுபவத்துக்கு. அப்ப ஒரு துளியன் சேஷத்துவம் செய்யாமல் போனால் சேஷத்துவம் பொருந்தாது. சேஷத்துவம் போயிடுத்துன்னா ஆத்மஸ்வரூபநாசம், ஆத்மஸ்வரூபநாசம் அர்த்தம் இல்லையா. அப்ப சேஷத்துவம் போயிட்டா ஆத்மா இருந்துன்னு சில பேர் சுவாமி எப்படி இருக்க இருக்கேன் அப்படின்னு இருப்பா, இருக்கிறபடி இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி சேஷத்துவம் போயிடுத்துன்னா ஆத்மஸ்வரூபநாசம் போயிடுத்து. ஆத்மா இருந்தும் லாபம் இல்லை, ஆத்மா இருந்தும் லாபம் கிடையாது. இது யாருடைய நிலை, இது லக்ஷ்மணனுடைய நிலை. கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் 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 பண்ணணும். ஏன்னா அவன் சேஷி, நான் சேஷபூதம். சேஷபூதம்னா கைங்கரியம் பண்ணாலும் எனக்கு சித்தி. அப்ப இந்த ஆத்மா சித்தி பெறணும்னா, ஆத்மா உரனாக இருக்கணும்னா கைங்கரியம் பண்ணியாகணும். இந்த நிலை லக்ஷ்மணனுடைய நிலை.
அதே ராமனுடைய நிலையில சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான் ராமன். ஆனா ஆனா இளைய பெருமாள் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்தார். இதுவே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்தார், ராமன் சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தார். ஏன்னா சாமானிய தர்மத்தை என்ன பண்ண இளைய பெருமாள் விட்டார், பண்ணல. லக்ஷ்மணன் சாமானிய தர்மத்தை பண்ணினானா? பண்ணல, சாமானியத்தை விட்டார். அதே சரி சுவாமி விசேஷ தர்மத்தை லக்ஷ்மணன் பண்ணான். இப்ப ராமன் சாமானிய தர்மத்தை பண்ணார், விசேஷ தர்மம் விட்டுட்டார். ராமன் பண்ணலையா சுவாமி? இந்த இடத்துல விட்டான்னு சொன்னேன். ஆனா இதே ராமாயணத்துல நிறைய இடத்துல விசேஷ தர்மத்தை பண்ணி இருக்கார். விசேஷ தர்மத்தை விட்டார்னு எங்க சுவாமி சொல்றேன்னா ஒரு விஷயம் சொல்றேன். பரதன் ராமன் 16 வருஷம் காட்டுக்குன்னு தீர்மானம் ஆயிட்டு கிளம்பி காட்டுக்கு போயாச்சு. சித்திரக்கூடத்துலதான் இருந்துட்டு இருக்காச்சே. பரதன் இங்கிருந்து தன்னுடைய ராஜ்ய பரிபாலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழிச்சுட்டான். அவருடைய தாய்மார் அத்தனை பேர் அழிச்சுட்டா, மந்திரிகள் அத்தனை பேர் இருந்துச்சு, அந்த பௌர ஜனங்கள் அத்தனை பேர் அழிச்சுட்டு எப்படியா ராமன் திரும்ப வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லி நேரா ராமன்கிட்ட போனா, ராமன்கிட்ட பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சுன்னு என்ன பண்ண ராமன் அந்த வரவே இல்லையே. இப்பேற்பட்ட பரதன் வந்து பிரார்த்திக்க செய்து இல்ல தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தையார் சொல்லிட்டார் ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனார். அதனால அந்த பாகவதன் என்று சொல்லக்கூடிய பரதாழ்வான் பாகவதன் தானே, அந்த பாகவதன் கூப்பிட்டபடியாலே போல இருக்கணும். போகவே இல்லையே, கிடையாது பரதா நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வரேன்னு. இப்ப ஒரு பாகவதன் கூப்பிட்டு போல ஏனும் போகலன்னு என்ன சுவாமி? விசேஷ தர்மம் போயிடுத்து. நல்லா பண்ணணும், விசேஷ தர்மம் போயிடுத்துன்றாரு. அப்ப தகப்பனார் சொல்லியிருக்காரு சுவாமி. தகப்பனார் என்ன சொன்னார்? நீ 14 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இப்ப ஒருவேளை இந்த பாகவதன் கூப்பிட்டு அந்த ஒருவேளை அந்த வேண்டாம் பரதன் கூப்பிட்டுருக்கான் நான் ராஜ்யத்துக்கு போறேன்னு ஒருவேளை ராமன் போயிருந்தா, அப்ப சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய தசரத சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தையை உல்லங்கனம் பண்ண மாதிரி ஆயிடுமோ? அப்ப அது தப்பு தானே? என்ன அது சாமானிய தர்மம். தந்தை சொன்னது சாமானிய தர்மம், ஆமா. பாகவதன் சொன்னது விசேஷ தர்மம். பரதன் ஒரு பாகவதன், அந்த பாகவதன் சொன்ன விசேஷ தர்மத்தை கேட்கல ராமன். அப்ப விசேஷ தர்மத்தை விட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தையை கேட்டார். அப்ப சாமானிய தர்மத்தை கடைபிடித்தார். ஏன் சொல்றேன்னா, ஏன்னா விசேஷ தர்மத்தை பத்தினான்னு அர்த்தம் என்ன? ஒருவேளை பரதன் கூப்பிட்டு போயிருந்தா வச்சுக்க ராமன், அப்ப விசேஷ தர்மத்தை பத்தினான்னு அர்த்தம். ஆனா பத்தாம என்ன பண்ணார்? தகப்பனார் சொன்னார் பார்த்தா இல்லையா? ஆனா பரதன் கூப்பிட்டு வரல, ஏனோ பிரகலாதன் கூப்பிட்டோடனே வந்தாரணும். அதே பிரகலாதன் கூப்பிட்டாரணும். எங்குமலன் கண்ணன் என்ற மகனை காந்தி இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றி என் சிங்கப்பிரான் பெருமை. பிரகலாதன் கூப்பிட்டோடனே வந்தாரணும். அதே ஒரு துருவன் 6 மாசம்தான், பெரிய தபசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் எப்படின்னா பெண்ணலாம் சடையனானும் பிரம்மனும் உன்னை காணான் என்னலா ஊடி ஊடி தவம் செய்தார் வெல்கி நிற்பர்னு தெரிவிக்கிறார் திருவண்ணாமலையாழ்வார். அத்தனை ஊழிக்காலமா தபஸ் பண்ணி வெட்கப்படுவார், இன்னும் கிடைக்கலையே பகவான். 6 மாசம் இந்த குழந்தை, 6 மாசம் இத்தனைக்கும் இந்த குழந்தை படிப்பறிவே கிடையாது. ஏதாவது நல்லா வாசிச்சுதானே, ஒரு வாசிக்கல. ஆனா கூட்டம்னு ஓடி வந்தாலும் துருவன் கூட்டத்தை கொடுத்தான். ஏன் சென்று நின்று ஆடி தொட்டானே தேனவர் சோலை மாடமாமையிலை திருவள்ளிக்கேணிகள் கஜேந்திராழ்வான் கூட்டானோ உடனே கூட்டத்துக்கு ஓடி வந்தானோ. ஆனா பரதாழ்வான் கூட்டத்துக்கு வரலையே சுவாமி. அப்ப விசேஷ தர்மத்தை சில இடத்துல அனுஷ்டானம் பண்ணியிருக்கார். இங்க விசேஷ தர்மத்தை விட்டுட்டார். இங்க என்ன ராமாவதாரத்துல விட்டார்னு அர்த்தம் இல்லை. பரதன் கூப்பிட்டு ராமன் போயிருந்தால் விசேஷ தர்மம் அனுஷ்டிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கூப்பிட்டும் போகல, சாமானிய தர்மத்துல பிடியா இருந்தார். ஓ தகப்பனார் சொன்னார், அதை கேட்கணும் அப்படின்னு கேட்டார். இதுக்கு அப்ப சாமானிய தர்மத்தை என்ன பண்ணா? அப்ப ராமன் பத்தினான் அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படி இருக்கச்சே பரதன் கூப்பிட்டு போகலையோ, அப்ப விசேஷ தர்மத்தை இந்த ஒரு இடம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா
பல இடத்துல விசேஷ தர்மம் பண்ண இடமும் உண்டு ராமன். அதுக்குதான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி நீங்க சொன்ன உடனே என்ன தோணும், பண்ண ராமனுக்கு விசேஷ தர்மம் தெரியாது போட்டுருக்கு, சாமானிய தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாதீங்கோ. இந்த பரதன் கூப்பிட்டு போகாதபடியான விசேஷ தர்மத்தை அங்க அனுஷ்டிக்கல. ஆனா ராமாயணத்துல பல இடத்துல விசேஷ தர்மத்தை ராமன் அனுஷ்டித்து காட்டுங்க. ஆக அதே இளைய பெருமாள் சாமானிய தர்மத்தை விட்டார், விசேஷ தர்மத்தை செய்தார். என்ன சுவாமி, எங்க சாமானிய தர்மம் என்ன விட்டார்? விசேஷ தர்மம் என்னது? ராமனை கைங்கரி பண்ணது, அது விசேஷ தர்மம், அது ஒத்துக்கிறேன். ராம கைங்கரி ஏன்னா நாமே பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ ஆச்சாரிய கைங்கரியம் அது விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் என்னது? சாமானிய தர்மம் என்ன சுவாமி? என்னன்னா அந்த பிரஜைகளை ரட்சிக்கிறது, நம்ம குடும்பத்தை பார்க்கறது, இதெல்லாம் சாமானிய தர்மம். அப்ப பார்க்கப்படாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி சிலதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது டெலிபோன் பண்ணுவா, என்ன சுவாமி நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, எங்களை வாழணும்னு சொல்றல, வேண்டாம்னு சொல்றல, போக சொல்றல இருக்குவா. இதெல்லாம் எதுன்னு சொல்லல சாமி. ஏன்னா விசேஷ தர்மம் முக்கியம்னு சொன்னேன். இளையாழ்வார் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் விசேஷ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணார், சாமானிய தர்மம் விட்டார். அப்ப இளையாழ்வார் என்று சொல்லக்கூடிய இளைய பெருமாள் இளையாழ்வார் சுவாமி ராமானுஜன், இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணனுக்கு சாமானிய தர்மத்தை விட்டுட்டானோ. இப்ப சாமானிய தர்மம் எதுன்னா கைப்பிடித்த மனைவி இருக்கணும், அந்த கைப்பிடித்த பத்தினியோடு அக்னி காரியம் பண்ணணும். ஒவ்வொரு கிரகஸ்தனும் மனைவியோடு அக்னி காரியம் பண்ணணும். அதுதான் என்னது? சாமானிய தர்மம். ஏன் சொல்றேன்னா, இப்ப சீதை ராமனோடு கூட வந்திருக்கா, அதே லக்ஷ்மணனோடு கூட லக்ஷ்மணனுடைய தர்ம பத்தினி ஊர்மிளைன்னு பேரு, அவ கூட வந்திருக்கணுமோ, வரல. சீதை ஏன் வந்தான்னா, ராமன் அக்னி காரியத்தை விடப்படாது, நாம கூட இருந்தாதான் அக்னி காரியம் நடக்கும், அதனால நாமோட போறா. ஆனா இதே சட்டம் லக்ஷ்மணனுக்கு உண்டா இல்லையா? ராமன் சாமானிய தர்மம் கடைபிடிக்கணும், அந்த சாமானிய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு கூட தர்மபத்தி இருக்கணும், அதனால சீதை கூட போயிருக்கா. இப்ப அந்த சட்டம் லக்ஷ்மணனுக்கு உண்டா இல்லையா? உண்டு. ஆனா ஊர்மிளை வரலையே, ஊர்மிளை போகல. அப்ப சாமானிய தர்மம் விட்டு போயிடுச்சு. அப்ப சாமானிய தர்மத்தை பண்ணி விசேஷ தர்மத்தை எப்படி ராமன் விட்டான்னு பாக்கணும் இல்லையே? நெட்ல பாருங்க, சாமானிய தர்மத்தை ராமன் பண்ணான், விசேஷ தர்மத்தை விட்டான். அதே லக்ஷ்மணன் சாமானிய தர்மத்தை விட்டான், விசேஷ தர்மத்தை பண்ணினான். விசேஷ தர்மம் எது? பகவான் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தூச்சித சகல விதமான கைங்கரிகளும் பண்ண பிரிவேன் ஆகவேனும் பகவானுக்கு அந்த ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் அது விசேஷ தர்மம். அந்த விசேஷ தர்மத்தை பண்ணணும். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, சாமானிய தர்மத்தை பண்ணி விசேஷ தர்மத்தை எப்படி ராமன் விட்டான்னு பார்க்கணும். அதே போல இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்து சாமானிய தர்மத்தை எப்படி விட்டான்னு பார்க்கணும், ரெண்டுமே பார்க்கணும். இவர் ஏன் சாமானிய தர்மத்தை விட்டார் லக்ஷ்மணன், அவர் ஏன் விசேஷ தர்மத்தை விட்டான்னு பார்க்கணும். பார்ப்போம். அதுக்கு மேல குருஷ்வமாம் அனுச்சரம், இப்ப இதுல பார்த்தோம். குருஷ்வமாம் அனுச்சரம், அடியனை என ராமன்ட்ட பிரார்த்திக்கிறார், அடியனை தேவரீரை பின்தொடர்ந்து கைங்கரியம் பண்ணுவனாக ஆக்க வேணும். ராமன்ட்ட பிரார்த்திக்கிறான் லக்ஷ்மணன். தேவரீர் பின்தொடர்ந்து, தேவரீர் எங்க இருக்க மலைகளிலோ மலை தாழ்வரைகளோ காடோ மேடோ எங்க இருந்தாலும் எல்லா இடத்தும் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும். சர்வதேச சர்வகால அப்படின்னு தெரிவிக்கிறாங்க, பண்ணிக்கணும். அதுதான் மாம் அனுசரம் குருஷ்வ, மாம் அனுசரம் குருஷ்வ. தேவரீருக்கு எல்லா கைங்கரியம் பண்ணும்போது பண்ணணும்னு பிரார்த்தனை, பண்ணணும் பிரார்த்தனை. இந்த விடுவில் காலமே பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனை அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே, அடியன் அனைத்தையும் செய்ய வேணும். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணப்பெறுவேன் ஆக வேணும். ராமா, நீ எங்கிருந்தாலும், நீ முழித்துக் கொண்டிருந்தாலும், நீ தூங்கினாலும், எங்கிருந்தாலும் அனைத்து கைங்கரியம் பண்ணவன் அப்படின்னு லக்ஷ்மணன் தெரிவிக்கிறான். அது மட்டும் இல்ல, அடுத்த திரு சப்ராது சரணவுகாட்டு நிபீட்ய நகுரந்தன, சப்ராது சரணவுகாட்டு நிபீட்ய நகுரந்தன, அதே எடுத்துக்கணும். இது லக்ஷ்மணன் சீதையை முன்னிட்டு கொண்டு
சரணாகி பண்ணது. சப்ராத்து சரணோகாட்டம் நிமீட்ச ரகுநந்தன. சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமன் சரணாகி பண்றான். ஏன்னா காட்டுக்கு அழிச்சு பண்ண மாட்டேன்னா அதுக்காக. அப்ப லக்ஷ்மண் பிராதாவின் தன்னுடைய தமையனார் திருவடிகளை கெட்டியா பிடிச்சுட்டு என்ன அவசியம் காட்டுக்கு அழிச்சும் போகணும் கைங்கரியம் கொள்ளணும் வேண்டியதான்னா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியாது, இளைய பெருமான் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் விசேஷ தர்மமான கைங்கரியத்தை பற்றினான். ஏன்னா பகவானுக்கு அடியன் சேஷன், அவன் சேஷி, நான் சேஷன். சேஷன்ல ரொம்ப உறுதியா இருந்த இளைய பெருமாள். லக்ஷ்மணன் ரொம்ப உறுதி, நான் தாசன் சேஷன் அவன் சேஷி என்கிற ரொம்ப உறுதியான இருந்தியாடா. ஆனா இத்தனை உறுதி இருந்ததுன்னும் இத்தனை கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம்னா முதல் எடுத்துக்கிறது யாருன்னா லக்ஷ்மணன் தான் எடுப்பா. இந்த ஸ்ரீவத்ர கைங்கரியத்துக்கு முதல்ல லக்ஷ்மணனை போலே, ஜட்டாயுவை போலே, அதுக்கு மேல சிந்தையந்தியை போலேன்னு ஒவ்வொன்னு எடுத்திருக்கா. இது சொல்ல வந்தவ. அதே போல இங்க இருக்கிற லக்ஷ்மணன் எடுத்திருக்கா இல்லையா. இவ்வளவு தூரம் லக்ஷ்மண வைபவம் இருந்தாலும் லக்ஷ்மணனை காட்டும் உயர்த்தி பரதனுக்கு சொல்றார். இப்ப பரதனை உயர்த்துறார். ஏன்னா இளைய பெருமாள் சேஷத்துக்கு இருந்தார் அல்லவா, அந்த சேஷத்துக்கு இப்போ ஒரு திருட்டாந்தம் இப்ப எடுக்கிறாங்க. சேஷத்துக்கு ஒரு திருட்டாந்தம், அதாவது ராஜ்யந்த, இது இப்ப வியாக்கியானம். ராஜ்யந்த தவ ரக்ஷேயகம் மகம் ராஜ்யஞ்ச தவ ரக்ஷேய அகம் வேலேவ சாகரம் பிரதிஜா நாமி தேவீர மாபூகம் வீரபோக பாக். ஆச்சரியமான ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். கொஞ்சம் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நிதானமா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஆச்சரியமான ஸ்லோகம். ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு இது சம்ஸ்கிருத ஸ்லோகமான படியில பாணினி சூத்திரத்தை படி இந்த அர்த்தத்தை அவசியமா தெரிஞ்சுக்கணும். பாணினி சூத்திரம் இல்லையா, பதஞ்சலி பாணினி கேள்விப்பட்டிருக்கணும். சம்ஸ்கிருத பாஷைக்கு பாணினி வச்சதுதான் சட்டம். சோ இந்த மதத்தை வரக்கூடிய சட்டம், அந்த மதத்தை சட்டம்லாம் கிடையாது. இந்த சம்ஸ்கிருத பாஷையை எந்தெந்த மதங்கள் எடுத்துட்டு இருக்கோ அந்தந்த மதங்கள் பாணினி என்ன சொல்றாரு அதன் சட்டம் பிரகாரம் தான் பண்ணணும். அதனால்தான் நாராயண சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் எல்லாரும் ஒத்துண்டதுக்கு காரணமே தான். சில பேர் ஒத்துக்க முடியாம இறங்கி பயந்து போயிட்டு வரணும். எந்த காரணம், பாணினி பதஞ்சலியுடைய நிலை இருக்கட்டும் அப்படிங்கச்சே அந்த பாணினி இந்த அர்த்தத்தை இருக்கிறார். இந்த அர்த்தத்தை அரும்பதத்தை ரொம்ப நாள் இருக்கிறார். அரும்பதத்துல எடுத்துக்க வரணும். அதாவது இளைய பெருமாள் விருத்தியை காட்டிலும் அரும்பதம் வாசிக்கிறேன். இளைய பெருமாள் விருத்தியை காட்டிலும் ஸ்ரீ பரதாழ்வாடி அனுஷ்டானத்துக்கு வைலட்சம் காட்டுவாராக இளைய பெருமாள் படிக்க பிரமாணம் காட்டுகிறார். ராஜ்யந்த இச்சாதி பிரதீக கிரகணபூர்வமாக வியாக்கியானம் ராஜ்யமித்யாதி சகாரத்தை அனுப்தமுச்சாக்தி அர்த்தமரளி செய்கிறார். ரக்ஷோத்தியாதி துவாராச்சரேஷம் என்கையாலே சேஷத்துவம் தோன்றுகையாலே சேஷபூதனால் நீ என்னை ரட்சிக்க என்கிற சங்கையிலே ரக்ஷேயம் என்கிற லிங்கை ஆவரியக காரியகர பிரவர்த்தன நிபந்தனமாக்கி அருளி செய்கிறார். எனச்சித்தியாது நீரவண்ணாது அதிபீக்கிரவண்ணாது ரட்சியாதே போகேன். இதுக்கு பக்தி பரமான திருட்டாந்தகத்து பாவம் அருளி செய்கிறார். கடவுள் இத்தியாதி வாக்கியார்த்தம் புரியும்படி சொல்றேன், ஒண்ணு கஷ்டம் இல்லை, நிதானமா பார்ப்போம். ஏன்னா இதுல லக்ஷ்மணனுடைய நிலை என்ன, பரதாழ்வாட நிலை என்னன்னு பார்க்கணும். பாருங்க, அதாவது உம்முடைய ராஜ்யமும் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய ராஜ்யமும் ரட்சிக்க கடவேன், நான் ரட்சிக்க கடவேன் அடியேன். இது யாரு, இது இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் சொல்றது. ஏ ராமா, உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னுடைய ராஜ்யமும் நான் ரட்சிக்க கடவேன். இது ஒண்ணு. அடியேன் சாகரத்தை போன்றவன், அந்த கடலுக்கு கரை போன்றவன். அப்படின்னா சாகரம் இருக்கு இல்லையா, சாகரம்னா சமுத்திரம். அந்த சமுத்திரம் இருக்கணும், அந்த சமுத்திரத்துக்கு கரை போன்றவன் அடியேன். இதெல்லாம் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுங்கோ. அதற்கு மேற்கொண்டு லக்ஷ்மணனுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னா சாகரம்னு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு கரை போன்றவன் அடியேன். தேவரீர் அரசை கண்டிப்பாக நான் ரட்சிக்க வேண்டியவன். இதை நான் சூளுரைக்கிறேன். தேவரீரை ரட்சிப்பேன், தேவரீர் ராஜ்யத்தை ரட்சிப்பேன். அதே போல தேவரீர் தான் கடல் போன்றவர், அந்த கடலுக்கு கரை போன்றவன் அடியேன். இதை நான் சூளுரைக்கிறேன் அப்படின்னு. ஏ வீரனே, உன்னால் சூளுரைக்கிறேன். வீரர்கள்லாம் லோகத்தை, அது மட்டும் இல்ல, இந்த வீரர்கள்லாம் எந்த லோகத்தை அடைவார்களோ
அந்த லோகம் எனக்கு இதெல்லாம் பண்ணலைன்னா, ராஜ்யத்தை ரட்சிக்கலைன்னா, உண்மையும் ரட்சிக்கலைன்னா, அப்பனா நான் என்ன, இந்த வீரர்கள்லாம் தோத்து போயிட்டா எந்த லோகத்துக்கு போவாரோ அந்த லோகத்துக்கு நான் போயிடறேன் பிரதிஜை செய்யறான் லக்ஷ்மணன். வீரலோகம் எனக்கு கிட்டாம போகட்டும், லக்ஷ்மணனுடைய சூளுரை சூழ். இந்த ஸ்லோகம் நிமந்திரன் என்கிற அர்த்தத்தில் இது வந்தது. நிமந்திரம் இது வியாக்கரண சாஸ்திரம். நமக்கு இலக்கணம், இந்த கிராமர்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல கிராமர் நிறைய இருக்கு. இது வியாக்கரண சாஸ்திரம் அது இருக்கு இல்லையா? இந்த நிமந்திரம் ஏன்னா விதியில லிங்குன்னு ஒண்ணு வரும். லிங்குன்னு ஒண்ணு வரும். நிமந்திரம்னு இருக்கு. நிமந்திரம்னா நிர்பந்தப்படுத்தி வாங்குதல்னு பொருள். நிமந்திரம் நிமந்திரம் நிர்பந்தப்படுத்தி வாங்குதல் பொருள். நீ குடுக்கிறாளே இல்லையா? கொடுக்குறேன்னு சொன்னேன், ஏன் கொடுக்கல? ஒரே தானத்தை கொடுக்குறேன்னா நீங்க இந்த மாதிரி கேட்கலாம்னா, அப்ப நான் இந்த வார்த்தை வருது, இதான் நிர்பந்தம். இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தி வாங்குவதற்குதான் நிமந்திரம்னு பேர். அப்ப நிமந்திரம் சொல்லி நிர்பந்தப்படுத்தி வாங்குதல். விதின்னு சொன்னா விதித்தல். நிமந்திரம்னா விதின விதித்தல். இப்படி கொடுக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் விதிக்கிறது. நிமந்திரம்னா நிர்பந்தப்படுத்துறது. இப்ப லக்ஷ்மணன் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ராஜ்யம் என்னால் நிர்பந்தப்படுத்தி காக்கப்பட வேண்டியதே. உன்னுடைய ராஜ்யம் ராமா, உன்னுடைய ராஜ்யம் என்னால் நிர்பந்தப்படுத்தி காக்கப்பட வேண்டியது அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய ராஜ்யத்தை காத்துத்தான் தீருவேன். இந்த வார்த்தைய ஒரு சேஷன் இந்த வார்த்தையை சொல்லலாமா? லக்ஷ்மணன் சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்தை கண்டிப்பா நான் காத்து தீர்வேன். நீ ஒத்துக்கொள்ளாம போனாலும் நான் காப்பாற்றுவேன் என்பது அர்த்தம். அதான் நிர்பந்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஒரு ஆச்சாரனை கைங்கரியம் பண்ணும். அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. அந்த ஆச்சாரியன் சொல்ற, சிஷ்யன் கேட்கல. நான் பண்ணியே ஆவேன். அது என்னமா சுவாமி, நான் பண்றது நீங்க ஏத்துக்காம இருக்கலாம், நான் பண்ணியே தீர்வேன். இதுதான் எனக்கு என்னுடைய சொரூபம், இதுதான், நான் பண்ணியே ஆவேன்னா அந்த மாதிரிதான் நிர்பந்தப்படுத்துறான். லக்ஷ்மணன் என்ன பண்றான்? உன்னுடைய ராஜ்யத்தை நான் காப்பாற்றிய தீருவேன் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினான். உன்னுடைய ராஜ்யம் என்ன நிர்பந்தப்பட்டு காக்கப்பட வேண்டியது அப்படின்னா கண்டிப்பா உன் ராஜ்யத்தை காத்துத்தான் தீருவேன். நீ ஒத்துக்கொள்ளாம போனாலும் நான் காப்பாற்றுவேன் அர்த்தம். தேவர் ஒட்டுக்கொண்டுதான் தீரணும்னு வேற அர்த்தம். சரி, ஏதோ சிஷ்யன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான், பண்ணட்டுமே. இவரை கொண்டு விருப்பம் இல்லை ஆச்சாரனுக்கு, பண்ணட்டுமே இல்லையா? அப்ப நான் காப்பாற்றிதான் தீரணும் அப்படின்னு தெரிவிக்கல. அப்பனா என்ன சொல்றாங்க? ராமா, நீ சமுத்திரம், நீ சாகரம், நான் கரையை போன்றவன். பாருங்க, எக்ஸாம்பிள், எக்ஸலண்டான எக்ஸாம்பிள். ராமா, நீ சமுத்திரத்தை போன்றவன், நான் கரையை போன்றவன், நீ கடல் போன்றவன். அப்ப அப்படின்னா கரை எப்போதும் கடலுக்கு அடங்கிதான் இருக்கும். நல்ல பாருங்க, கரை எப்போதும் கடலுக்கு அடங்கிதான் இருக்கும். ஏன்னா கடலுக்கு அடங்கிதானே கரை. ஆமா சுவாமி, அந்த கடலுக்குள்ளதான் கரையும் இருக்கு. ஆனா அது அடங்கிதான் இருக்கு. ஆனா எக்காரணம் கொண்டும் அந்த கடல் கரையை கடக்க பண்ணாது. அந்த கரையை தாண்டி கடல் வருமா? வராது. ஆனா அந்த கடலுக்குள்ள அடங்கித்தான் இந்த கரை இருக்கு. இது போல ராமனன் என்கிற அந்த பரபிரம்மத்துக்குள்ளே லக்ஷ்மணன் என்ற ஜீவாத்மா அடங்கிதான் இருக்கான். ஆனா அதே நேரத்துல அந்த லக்ஷ்மணன் என்ற கரையை தாண்டி ராமன் போக மாட்டான். ஏன்னா ராமன் சமுத்திரமானபடியாரு. இதுதான் அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கரை எப்போதும் அடங்கத்தான் இருக்கும். எக்காரணம் கொண்டும் கடல் கரையை கடக்கப்படாது. கரை கடலுக்கு அடக்கமாக இருந்தாலும் அது, அதாவது அதீனப்பட்டிருந்தாலும் கடலில் கடக்கப்படாது இல்லையா? அப்படின்னா கடலுக்கு அடங்கினதுதான் கரை. ஆனா அந்த கரையை தாண்டி போகுமா? அதே போல ராமனுக்கு அடங்கியவன் தான் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தாண்டி போவானா? போகப்படாது என்கிற நிர்பந்தம் லக்ஷ்மணனுக்கு. அப்ப நாம நினைக்கிறவன் எத்தையோ நினைக்க வேண்டாம். நான் இந்த கைங்கரியம் பண்ணுவேன், ஏன்னா நான் சேஷன், நீ சேஷம் போதும், நான் பண்ணித்தான் இந்த நிர்பந்தப்படுத்தி பண்றான் லக்ஷ்மணன் கைங்கரியம். இதுக்கு லக்ஷ்மணையர். அதே போல அடியன் தேவரீர் அதீனப்பட்டவனாக இருந்தாலும் அடியேனும் தேவரீரை தாண்டி போகப்படாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தேவரீர் அடியனுக்கு அதீனன் அப்படின்னா, ஆனால் அடியன் தேவரீரை தாண்டி போகப்படாது அப்படின்னா என் ராஜ்யத்தை நீ காக்க வேண்டாம்னு சொல்லப்படாது.
தேவருக்கு அடிமை அதீனப்பட்டவன் தான். ராமா தேவருக்கு அதீனப்பட்டவன் தான். ஆனாலும் என் ராஜ்யத்தை நீ காக்க வேண்டாமே அப்படின்னு நீ சொல்ல முடியாது, சொல்லப்படாது. இத்தனை நாய் சொன்னது தேவரீர் பார்த்து அனுகிரகித்து கூடவே அழிச்சுன்னு போய் என்னென்ன கைங்கிற உண்டு அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க. முதல்ல பிரார்த்திக்கத்தை என்ன பார்த்தார்? பிரார்த்தித்தான் லக்ஷ்மணன். தேவரீர் பார்த்து அடியன் ஐஷன் போகணும், ஐஷன் போயிட்டு தேவரீர் என்னென்ன கைங்கரை உண்டோ அந்த கைங்கரத்தை நீர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என் ஆணை இதை மாற்றக்கூடாதுன்னு சொன்னா பெருமாள் நினைக்கிற என்னது கைங்கரியம் பண்றதுக்கு நிர்பந்தப்படுத்தி கைங்கரியம் பண்றார். இதா ஆச்சார விஷயத்துல பார்த்தோம், நான் கைங்கரியம் பண்ணிதான். அவருக்கு ஆச்சாரம் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர்கிட்ட பிரார்த்தித்து பெறணுமோனோ. இவன் லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறான்? என் சொல்லுவோம் என்ன, நான் சேஷன் நான் கைங்கரியம் பண்ணணுமோனோ, அப்ப கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இவ பெருமாள் நினைக்கிறாரு, இது என்ன தேவரீர் அடியேன் என்கிட்ட கைங்கரியம் பண்றேன்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்தி கைங்கரியத்தை வாங்கிட்டு தேவரீர் அடியேன், இதுல என்ன தேவரீர் அடியேன் சொல்றச்சு சுவாமிங்கிற பாவனையோட சொல்லிட்டு தேவரீர் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லல. இது என்ன அடியேன்னு சொல்வது தேவரீர் அடியேன்னு சொல்லிட்டு, ஆனா நம்முடைய ஆணை என்று சொன்னால் இது லக்ஷ்மணனுடைய பேச்சு. லக்ஷ்மணனுக்கு என்னன்னா, நான் ராமனுக்கு அடிமைன்னு இது எந்த விதத்துல புரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம உடனே நமக்கு என்ன தோணும், நாங்கெல்லாம் அப்படி பண்ண சுவாமி லக்ஷ்மண போடலாம் தெரியல, நாங்க பகவானுடைய திருவிழப்படி கைங்கரியம் பண்ணுவோம் இல்லைன்னா இல்லைன்னா அப்படி இல்லை. அவனுக்கு என்ன தெரியுமா எண்ணம், சேஷபூதன்னாலே கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணணும், அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கிற நான் பண்ணணும் அந்த ஆர்த்தியால அந்த பேச்சு வந்து இது லக்ஷ்மணுடைய பேச்சு. இப்ப அவனுக்கு சேஷத்துவம் தெரிஞ்சதை தவிர, அதாவது நிர்பந்தப்படுத்தி அடிமை செய்வது, நிர்பந்தப்படுத்தி இந்த கைங்கரியம் கொல்லணும் அப்படின்னு இப்ப லக்ஷ்மணன் நிர்பந்தப்படுத்தி அடிமை செய்தானோ, இது லக்ஷ்மணனுடைய நிலை. ஆனா பரதனுடைய நிலை பார்க்கணும். இப்ப முதல்ல ராமனுடைய நிலையை பார்த்தோம். அவர் என்ன பிதிருவதன நிர்தேஷாது, அகஸ்திய வசனாது, சுக்ரீ வசனாதுன்னு பார்த்துட்டோம். இது ராமனுடைய நிலை. சாமானிய தர்மத்தை கடைபிடித்தா விசேஷ தர்மத்தை விட்டார். ஆனா விசேஷ தர்மமும் உண்டு அப்படின்றது மேற்கொண்டு பார்க்க போறோம். அதுக்கு தேவையில்லை, நமக்கு இது அவசியமே இல்லை. ஆனா விசேஷ தர்மம் உண்டுன்னு பார்த்தோம். அடுத்து லக்ஷ்மணன் எடுத்தா சர்வதேச எல்லா விதத்திலும் கைங்கரியம் பண்ணணும் பிரார்த்திக்கிறார். ஆனா அந்த பிரார்த்தனையோடு நிர்பந்தப்படுத்துறார். இது லக்ஷ்மணன் நிலை. ஆனா பரதாழ்வான நிலை என்ன, அவன் சேஷி, அதை திருப்தியை எடுத்துக்கொள்கிறான், அதைத்தான் சேஷன் செய்யணும். மரியாதை பகவான் சேஷி, அவர் எதை திருப்தியை எடுத்துக்கிறாரோ அதைத்தான் சேஷன் செய்யணும். சேஷனுக்கு எது பிடித்தமோ சேஷி ஒத்துக்கொண்டாலும் என்று சொல்வது நியாயம். சேஷனுக்கு எது பிடித்ததோ சேஷி ஒத்துக்கொள்ளணும் என்று சொல்வது நியாயமா? சேஷிக்கு எது பிடித்தமோ அதைத்தான் செய்யணும், அதுதான் சேஷபூதனுக்கு கர்த்தவியம் என்று நின்றவர் தான் பரதன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சேஷன் இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு புரியாது. ராமனுக்கு எது பிடித்தமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லணுமா, நான் கைங்கரியம் பண்ணணும், என்னுடைய நிலை, என் சொருமம் கைங்கரியம் பண்ணணும், அதான் நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என் நிலை அப்படின்னு சொல்லணும். ரெண்டு நிலை இருப்பாருங்க. இதுதான் பரதனுடைய நிலையக்கும் லக்ஷ்மணனுடைய நிலையக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். லக்ஷ்மணனுடைய நிலை என்னுடைய சொருவம், அவன் சேஷு, நான் சேஷபூதன். சேஷபூதன்னா கிஞ்சித்காரன் கைங்கரியம், அச்சிந்தத்கரஸ்ய சேஷத்துவ அனுபபத்திகின்னு இப்பதான் பார்த்தோம். ஒரு கிஞ்சித்காரன் கைங்கரியமாவது பண்ணியாகணும். பண்ணனா சேஷத்துவ சித்தி சிக்காது, அப்ப ஆத்மஸ்வரூபம் நாசமாயிடும். அப்ப அதுக்காக நான் கைங்கரியம் பண்ணணும்னா அவனை நிர்பந்தம் கைங்கரியம் ஏத்துக்கோ இதை பண்ணிட்டு இருக்க, ஏத்துக்கோ அப்படி பண்ணணுமா? இல்ல அவனுக்கு எப்படி பண்ண ஆனந்தமோ அதை பண்ணணுமா? இந்த ரெண்டு நிலைதான் வித்தியாசங்கள் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோ, பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இதுதான் வித்தியாசம். அப்ப சேஷனுக்கு எது பிடித்ததோ சேஷி ஒத்துக்கொள்ளும் என்று சொல்றது நியாயமா? எனக்கு இது பிடிச்சிருக்கு சுவாமி, எங்க ஆச்சாரனுக்கு பண்ணிட்டு இருக்கேன்,
சுவாமி ஆச்சாரியன் பிடிச்சது பண்ண வேண்டாமா? எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், அவளுக்கு தானே சுவாமி பண்றேன், அதுல என்ன தப்புன்னா ஆச்சாரம் பிடிச்சது பண்ணணும். லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை இதுதான். நான் சேஷி, நான் சேஷபூதன், ராமன் சேஷி, நான் பண்ணணும் தெரிஞ்சுக்காதியா? அப்ப சேஷிக்கு எது பிடித்ததோ அதைத்தானே சேஷன் செய்யணும், அதுதானே சேஷபூதன் கர்த்தவியம். அதில் நின்றவன் தான் பரதன். அப்ப ராமனுடைய திருவுள்ளத்தை பார்த்து கைங்கரியம். இது பரதனுக்கு தன்னுடைய நிலை, நான் சேஷபூதன், லக்ஷ்மணன் நான் சேஷபூதன், அப்ப சேஷபூதன் கைங்கரியம் பண்ணணும். இந்த நிலையில் நின்றவன் லக்ஷ்மணன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதந்தியத்தில் நின்றவன் பரதன், சேஷத்துவத்தில் நின்றவன் யாரு? லக்ஷ்மணன். பெரியதா? நாம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியங்கிற கிரந்தத்துல இது ஒண்ணு பார்த்திருக்கோம். சேஷத்துவ போத்ருத்தங்கள் போலென்றிக்கு பாரதந்திர போக்கியதைகள் ஞான சதுர்த்திகளின் மேலேயே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம்னு இந்த 2 சூத்திரம், ஆச்சரியமான சூத்திரம். ஆச்சாரியத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனரும் ஆச்சரியமான சூத்திரம். இதனுடைய அர்த்தம் ரொம்ப, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 8-9 காலக்ஷேபத்துல இந்த ஒரு 2 சூத்திரத்தையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப சிரமப்பட்டுதான் பார்த்துருக்கோம். இருக்கட்டும். இப்ப இதுக்குன்னா இவ்வளவு கட்டம் இந்த மணவாளமான இந்த 2 சூத்திரத்துக்கு என்னன்னா, அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இல்ல, இது ஒரு பெரியவாருடைய வார்த்தையாக இருக்கணுன்றதுக்காக தான் திருவரங்கத்திலிருந்து கிளம்பி நேரா திருநாராயணன் ஆயி ஜென்மாச்சார சுவாமி அங்க போய் அவர்கிட்ட தண்டம் சமர்ப்பிச்சு அவர்கிட்ட கேட்டு, ஓ இந்த 2 சூத்திரத்துக்கு என்ன அர்த்தங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு விசேஷ அர்த்தம் கேட்டுக்கொண்டு வியாக்கியானம் அனுகிரகிக்கலாம் என்பதற்காக இங்கிருந்து புறப்பட்டு போனார். அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆயி ஜென்னாச்சாரிய சுவாமி என்ன பண்ணார்னா, ஓ இப்படிப்பட்ட மகனீயர், இவ்வளவு வைபவம் இருக்காமே, அவரை நம்ம சேவிக்கிறோமேன்னு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார். அவரும் அந்த மகானுபவர் கிளம்பின 2 பேரும் சந்தித்து பேருன்னு ஆயி சுவாமி வர இவரும் நடுவுல சந்தித்து கொண்டார்கள். அப்ப அந்த மணவாள மௌனி பார்த்துதான் ஆயி ஜென்னாச்சார சுவாமி ஒரு வார்த்தை சொல்றார். பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ தாதுரு மகிழ்வாரம் தான் இவனோ தூது நடந்த நெடுமாலோ எந்த இவர் மூவரில் யார் அப்படின்னா, இந்த 3 பேர்ல யார் மணவாள மௌனிகள் யார் அப்படின்னு கேட்கிறார். தூது நடந்த நெடுமாலோ அப்படின்னா கண்ணனோவா? தூது நடந்த நெடுமாலோ தாதுரு மகிழ்மாறன் நம்மாழ்வாரே இவரோ, இந்த மணவாள மௌனி நம்மாழ்வாரோ, அல்லது பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ, பூதூரில் அவதரித்த ராமானுஜரா, அந்த ராமானுஜரோ இவரோ என்று இந்த மூவரில் யாருன்னு தெரியலையேன்னு அப்படிப்பட்ட ஆச்சாரியப்பட்டு தெரிவிக்கிறார் ஆயி ஜனாச்சரியம். பெரிய சரித்திரம் நடந்துக்கணும். அப்பதான் 2 பேரும் பேசிக்கிறார். அப்ப இந்த 2 ஆச்சாரிய தேவத்துக்கு 2 வியாக்கியானம் உண்டு. நாம பார்க்கறது மனவாளம் வியாக்கியம் தான், ஆனா அதுக்குள்ள எல்லாம் அடக்கமானபடியே பார்த்துட்டு எதுக்கு சொல்ல 2 வியாக்கியம். அப்ப சேஷத்தோட பாரதந்திரத்துக்கு ஏற்றம் என்று நம்ம அங்க சூத்திரத்தை பார்த்துருக்கோம். சேஷத்தோட பாரதந்திரத்துக்கு ஏற்றம்னு பார்த்தோம். சேஷத்துவம்னா என்னது, பாரதந்திரம் என்னது, இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சேஷத்துவம்னா நம்ம பார்த்து கைங்கரியம் பண்றது, பாரதந்திரம்னா அவனை பார்த்து கைங்கரியம் பண்றது. ரொம்ப சுலபம், கஷ்டமே இல்லை. சேஷத்துக்கும் பாரதந்திரம் என்ன வித்தியாசம்? சேஷத்துவம் பாரதந்திரம் என்ன வித்தியாசம்? நம்ம பார்த்து கைங்கரியம் பண்ணா சேஷத்துவம் இருக்குன்னு அர்த்தம், அவனை பார்த்து கைங்கரியம் பண்ணா பாரதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அவன் சேஷி, நான் சேஷபூதன், சேஷபூதனா இருக்குன்னா சேஷனா இருக்கிறபடியால நான் கைங்கரியம் பண்ணணும். இல்லைன்னா என்னுடைய ஆத்ம சித்தி போயிடும், ஆத்மஸ்வரூபம் நாசமாயிடும். என்னுடைய ஆத்மஸ்வரூபம் நிற்கிறவனா நான் கைங்கரியம் பண்ணணும் என்கிற எண்ணத்தோடு பண்றது சேஷத்துவம். அப்ப நான் அவனை பார்க்கல, என்ன பார்த்துட்டேன், என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தேன். ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா சாஸ்திரம் தானே சொல்றது. அதனால ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து கைங்கரியம் இல்லைன்னா ஆத்மா நாசமா போயிடுமா சுவாமி, பண்ணணுமே அப்படின்றதுக்கு பண்ணினேன். இது கைங்கரி, இது சேஷத்துவ சித்தி. பாரதந்திரம் என்ன பண்ணும்னா, இருக்கட்டும் எனக்கு சேஷத்துவம் முக்கியம்தான், ஆனா கைங்கரியம் பண்ணும் போது அவன் ஆனந்தம் முக்கியமாச்சே, என்ன ஆனந்தம் இல்லையே. அப்ப நான் அவனை பார்க்கணும் போனோம். அப்ப அவனை பார்த்து கைங்கரியம் பண்றது பாரதந்திரம். லக்ஷ்மணன் தன்னை பார்த்து கைங்கரியம் புரிந்தான். அப்ப சேஷத்துவத்துல நின்றுதான் அர்த்தம்.
ஆனா பரதாழ்வான் அவனை பார்த்து கைங்கரியம் புரிந்தான். எத்தனை வித்தியாசம். பரதாழ்வான் நிலையா அப்ப பரதன் ராமனோடு இத்தனைக்கும் பரதன் ராமனோடு கூட செல்லாம என்ன பண்ணா, ராமன் இல்லைன்னா பரதன் தரிக்க முடியாது. ஆனா அதை பார்த்தானா சேஷி ஹிருதயத்தை பார்த்தான். ராமனுடைய திருவுள்ளம் என்ன அதுதான் பார்க்கணும். ராமனுடைய திருவுள்ளம் காட்டுக்கு போகணும்னு இருக்கு, பரதன் நாட்டை பார்த்துக்கணும்னு இருக்கு. அதை அப்படியே செய்யறதும் கர்த்தவியம் அப்படி ராமன் இருந்துட்டான். இப்ப ஒண்ணுமில்லை. இதே பரதாழ்வான் லக்ஷ்மணன் பிடிவாதமா என்ன பண்ணா, நான் காட்டுக்கு வந்தே திருவேன், என்ன ஐஷன் போகணும் சனாவிதை பண்ணி எத்தனை வார்த்தைகள் பேசணுமோ அத்தனை வார்த்தை பேசி பிடிவாதமா நேர ராமனோட கைங்கரி பண்ணி போயா சொன்னோம். யாரு? லக்ஷ்மணன் போயா சொன்னோம். அதே பிடிவாதத்தை பரதன் பிடிக்க எத்தனை நாள் ஆகும்? உடனே ராமன் அது என்னமா ராமன், நீ லக்ஷ்மணன் மட்டும் அழிச்சுட்டு போற, என்னையா அழிச்சுட்டு போக மாட்டேன், நானும் தம்பி தானே, அவன் மட்டும் தான் கைங்கரி பண்ணுமா, நான் பண்ணப்படாதா? பிடிவாதம் பிடிக்கல, பிடிக்கலையே. ஏன் பிடிக்கல? எதனால பிடிக்கல? 100 மடங்கு பிடிவாதம் பிடிக்கலாம். யாரை காட்டலாம்? லக்ஷ்மணனை காட்டிலும் பரதன் 100 மடங்கு பிடிவாதம் பிடிக்கலாம். பிடிக்கலாம்னா பிடிக்கல. ஏன்னா சேஷத்துவம் பிடிவாதம் பிடிக்க சொல்லும். சேஷத்தை என்ன பண்ணும்னா பிடிவாதம் பிடிக்க சொல்லும். ஓ நான் கைங்கரி பண்ணணும் எது சொருபம் போர்தே கைங்கரி பண்ணும், பிடிவாதம் பிடிக்க சொல்லும். ஆனா பாரதந்திரியம் சொன்னத்தை கேட்கணும், அதைத்தான் பண்ணணும். இதத்தான் அங்க பரதனுடைய நிலை, ஆச்சரியமான நிலை. அந்த நிலையை தெரிவிக்கிறார். இதுக்கு மேல ஒண்ணும் தெரிவிக்கப்படும். அதைத்தான் ஆக பரிபாலன நிருபாசேஷ விசேஷமத்தை அனுஷ்டித்தார். அதுக்கு மேல ராஜ்யஞ்ச தவ ராஜ்யமகம் சேவார பிரஜபான் வீரம் என்று அப்படியே பிரார்த்தித்த. அதுக்கப்புறம் ஸ்ரீ பரதாழ்வான் தன் செல்லாமை பாராதே சேஷுடைய ஹிருதயத்தை பார்த்து ஆருரோக ரதம் நிஷ்டகா என்று பிரீத்தியோடு மீண்டானிரே. ஆருரோத ரதம் நிஷ்டகா சத்ருக்னேன சமன்விதகா. ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீராமாயணம் என்பது 24,000 ஸ்லோகம், ரத்னமான ஸ்லோகங்கள். அப்படின்னா இந்த இடத்துல ஆருரோகம் வந்து நமக்கு இந்த இடத்துல பரதன் என்னன்னா சித்திரகோணத்துக்கு பரதன் வந்துட்டான். வந்தவன ராமனை சந்தித்த உடனே ஹாரியான மிக உயர்ந்தவனே அர்த்தம். சில பேர்ல ஆரியான பிராமணான்னு சொல்ற. ஆரியர்கள்லாம் கைபர் கணவாய் வழியா வந்துட்டா, என்னென்ன பொய் பிரச்சாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. வந்து சேர்ந்தவா இவாதான் இங்க எத்தனை யுகங்களாக இருந்துட்டு இருக்கா. அவெல்லாம் அங்கிருந்து வந்துட்டாங்க. ஆரியாங்கிற சப்தமே அவளுக்கு அர்த்தமே புரியல. இப்ப ராமன ஆரியான்னு சொல்றாங்க. அப்ப ராமன் பிராமணனா? இந்த வார்த்தை வால்மீகி ராமாயணம் இருக்கு. பரதன் சொல்ற அந்த வார்த்தை எதுக்கு சொல்றாங்க? ஆரியான்னு தடாலிக்க வரான். விழுந்த உடனே பரதனை தூக்கி தன் மடியில வச்சிருந்தான். தன் மடியில வச்சு உட்கார வந்து உச்சி மோந்தினான். என்ன அங்கே பரத மாலோபியாம் உதித பரிஷத்பதே என்கிறபடியே. இத நம்பில ஈட்டு எடுக்கிறாங்க இந்த வார்த்தையை. அங்கே பரத மாலோபியாம் உதித பரிஷத்பதேங்கிறன்னா கடைசி பாட்டு சூந்தகண்டாந்து என்ற முடிவில் அந்த பாட்டுல இந்த பிரமாணத்தை எடுக்கிற ஈகடம். அப்ப பரதா வந்தாயே வந்துட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு பார்த்து பரதனை பார்த்து அவர் கிளம்பி வந்துட்டார். 14 வருஷம்னு. தாயார் நல்லா இருக்கா, எல்லாரும் சௌக்கியமா இருக்காரா, என்ன தகப்பனா சௌக்கியமா இருக்காரா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம் இன்னும் கேட்டுக்கான். நாடு எப்படி இருக்கு, ராஜ்யத்தை எப்படி பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த கேள்வியை ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்கான். ஒவ்வொன்னா ராமன் பரதாழ்வான பார்த்துக்கிறான். யாரெல்லாம் எப்படி இருக்கா, எல்லாம் எப்படி இருக்கா, ராஜ்யம் நல்லா இருக்கா, எப்படி பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுட்டான். பரதனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறதுன்னு புரியல. நான் எந்த நிலையில வந்திருக்கேன், இங்க ராமன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானே என்ன கேட்கிறார் அப்படின்னு. அப்பதான் தகப்பனார் நல்லா இருக்காரான்னு கேட்டார். தகப்பனாரே இல்லையே ராமா. அப்பதான் தெரியும். ஏன்னா தகப்பனார் போயிட்டாருன்றது கூட ராமனுக்கு தெரியாது. தகப்பனார் போயிட்டாருன்றதுல இதுதான் முதல் செய்தி. முதல்ல சொல்லப்பட்ட விஷயமே போயாச்சு. தசரத சக்கரவர்த்தி கிளம்பி போயாச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த தசரத சக்கரம் மரித்தான்னு சொன்ன உடனே என்ன பண்ணார்? ராமனுக்கு என்ன பண்றது இல்ல. அப்ப ஓன்னு அழுக. ராமன் அழுதுன்னா சீத்தையை கட்டினாராம், லக்ஷ்மண கட்டினாராம். லக்ஷ்மணா உன்னுடைய தந்தை இல்லாமல் போனார், ஏ சீதே உனக்கு மாமான இறந்து போனார் அப்படின்னு. தகப்பனார் போனார், தகப்பனார் தன்னுடைய தகப்பனார் போனான்னு சொல்லிக்கவே இல்லை. லக்ஷ்மணா உன்னுடைய தகப்பனார் போனான்னு சொன்னார்.
சீதையே உன்னுடைய மாமனார் போனான்னு சொன்னார். ஏன் சுவாமி லக்ஷ்மணுக்கு பரியந்தம் இவருக்கும் தகப்பனார்தான சொன்னா, லக்ஷ்மணன் இருக்கிற பரியந்தம் தந்தை மரித்தான் என்கிற நிலையே ராமனுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா லக்ஷ்மணன் இருக்கிற பரியந்தம் எங்க தகப்பனார் இல்ல போட்டிருக்கு, அந்த எண்ணமே வந்தது கிடையாது. ஏன் அதனால சொல்றதே கிடையாது. ஏன்னா அந்த தந்தையார் என்று சொல்லக்கூடிய தசரத சக்கரவர்த்தி தண்ணீர் பந்து, இது அப்படியே வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு, தண்ணீர் பந்தல் வைக்குமா போலே லக்ஷ்மணன் வைத்து சென்றான் தசரத சக்கரவர்த்தி. ஏன்னா ஒரு தந்தையார் என்ன பண்ணணும் ஒரு விளையாண்டானுக்கு அது பூர்ணமா லக்ஷ்மணன் அதாவது சொன்னேன், சர்வதேச சர்வகால சர்வாவசோசித சகல விதமான கைங்கரியங்களும் பண்ணப்பறிவேன் ஆக வேண்டும் பிரார்த்தித்தானோ, அதை பூர்ணமா பண்ணணும். அதனால என்ன இப்ப இவ்வளவு தூரம் பண்ணிருக்கபடியாலே தந்தை போயிட்டாரு எங்க நினைவே கிடையாது. இப்ப ராமனே சொல்லிருக்க, என்னுடைய பெத்தா சொல்றது ராமனே சொல்றான், என்னுடைய பெத்தா இறந்ததாக எனக்கு நினைச்சதே கிடையாதுன்றார். அவ்வளவு நெருக்கம் லக்ஷ்மணனோடு. லக்ஷ்மணோட அவ்வளவு தான் இருந்தாலும் லக்ஷ்மணன் கீழ்படிதான், பரதன் மேல்படிதான். கொஞ்சம் நல்லா பார்த்து லக்ஷ்மணன் கீழ்கடி. ஏன்னா சேஷத்துவத்தில் நின்றான், பாரதந்திரத்தில் நின்றான் பரதன். அதுதான் சேஷத்துவ போக்திருத்வம் போலன்றிருக்கே பாரதந்திர போக்கியதைகள் சூத்திரம் ஆச்சாரத்துல பார்த்திருக்கோம். முடிஞ்சதுன்னா அதை எடுத்து பாருங்க. எதுக்கு சொல்லலாங்க ஆகா அப்படின்னு சொன்னா சொன்ன உடனே இப்ப ராமன் அந்த மாதிரி என்ன பெத்தா இருந்தா அவன் நினைவே கிடையாது, அவ்வளவு தானே இருந்தாலும் இப்ப போயிட்டாரணும். போன உடனே இப்ப பரதனை பார்த்துட்டு ராமன் கிட்ட தசரதன் பட்டு போயிட்டா சொல்லியே சரின்னு சொல்லி நாங்க எல்லாம் பிண்டபத்தாரெல்லாம் பண்ணமே போயாச்சுனாலே அவன் அந்த போயிடுறதுக்கு தகுந்த மாதிரி தகப்பனாருக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அந்த அந்த காரியம் எல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்குதான் இங்கித பிண்ட பிரபான் பிண்டாகன் பேரு. இங்கித அந்த ஊர்ல என்ன இருக்கு, சார்த்த கைங்கரியத்துக்கு தேவையான பிண்டம் எல்லாம் கிடைக்குமானா அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுங்க. காட்டுல என்ன கிடைக்கிறது, இங்கேயே நமக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அங்க என்ன கிடைக்கிறதுயா, அவ இருக்கிறதோ மந்தாகினி நதி. அந்த மந்தாகினி நதி கரையில இருக்கா, அங்க அரிசி கிடைக்குமா பிண்டம் கிடைக்குமா, எதுவுமே கிடைக்காது. ஏதோ மரத்துல இருந்து ஒரு பழம் வந்திருக்கு, என்ன பண்ணா இங்கித மரம்னு பேரு, இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அந்த இங்கித மரத்துல இருந்து அந்த இங்கித பழத்தை எடுத்து அதுல ஒரு பிண்டம் பண்ணி மந்தாக்கினி நிலையில ராமன் என்ன பண்ணா அந்த தன்னுடைய தகப்பனாருக்கு பிண்ட பிரதானம் பண்ணிட்டு இருக்க. கௌசல்யாவுக்கு தாங்கல அழுக ஓர் அழுக. கடைசியில என்னுடைய பர்த்தா, அவருடைய பர்த்தான என்னுடைய பர்த்தாவுக்கு இந்த மரத்துடைய பிண்டம் தான் கிடைச்சதா, ஒரு சோறு பிண்ட பிரதானம் கூட கிடைக்கலையா அப்படின்னு சக்கரவர்த்தி ஆச்சு 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலம் பண்ணானே அது கூட இதுக்கு சொல்ல வந்ததுன்னா கருணாய்க்கு வந்து திருநாடுகான இன்மையிலே பிச்சைதான் கொடு. இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள். எப்படி இருந்தாரு, 4 மணிரத்னங்களை பெற்றான் தசரத சக்கரை. பிராணம் போச்சு ஒருத்தர் கூட இல்லை. யாரா ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தரும் இல்லை. பரதாழ்வானும் சத்ருகனும் அவ வந்து கேகே தேசத்துக்கு போயாச்சு. இவா 2 பேரும் காட்டுக்கு போயாச்சு, லக்ஷ்மணனும் பரதனும் இது ராமனும். ஒருத்தர் எந்த புத்திரனும் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தன அந்த மாதிரி துர்தசைன்னு தெரிவிக்கிறாள் யார். இப்ப அதே துர்தசை இப்ப கௌசல்யானுன்னா பிண்ட பிரதானம் பண்றதுக்கு ஒரு சோறு பிண்ட பிரதானம் இல்லையே. சக்கரவர்த்திக்கு இந்த மாதிரி நிலைய இப்படி ஒரு துர்தசை நம்மளுடைய குடும்பத்துக்கு வரமானு ஓடு கௌசல்யா அழறா. அழச்சே ராமன் தான் சமாதானம் பண்றான். தாயே இன்னும் அழப்படாது, கர்மம் முக்கியம், கர்மம் முக்கியம் தாயே. ஏன்னா எப்படி பண்ணினோம்ன்றது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப நல்லா தேத்துறான். கர்மம் முக்கியம். ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். எங்கோடத்துக்கு போயிடும் அன்னைக்கு கர்மா பண்ணணும்னா அங்க இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஆனா முழு மனசோடு பண்ணணும். இது சொன்னா அதன் பிறகு பரதன் பிரார்த்திக்கிறான், தேவரே நாட்டுக்கு திரும்பி வரலாமே எழுந்துடன். ராமன் சொன்னோடனே இல்ல முடியாது பரதா, என்னால முடியாது 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 என்னென்ன வார்த்தை பேசலாம். நண்பன் நினைச்சுக்கோ, சகான் நினைச்சுக்கோ, அதே தம்பின்னு நினைச்சுக்கோ, என்ன வேணா நீ தாசன் நினைச்சுக்கோ, நீ வந்து போதுன்னு பிரார்த்திக்கிறான். முடியாதுன்னு சொன்னான். முடியாதுன்னு சொன்னோன்னு என்னன்னா தன்னுடைய பாதுகையை வச்சுக்கோன்னு சொல்லி பாதுகை கொடுக்குறான். பாதுகை கொடுத்த காடு நோக்கி போறான். 14 வருஷங்களை பரதா நான் 14 நிமிஷமாக கழிச்சுட்டு 15வது வருஷம் முதல் நாள் முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த பிரதிஜை அங்க ராமன் பண்றான், உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னா இப்ப பரதன் பிரதிஜை பண்ணிக்கிறான். ஒருவேளை
14 ஆண்டுகள் முடிஞ்சு, அதான் 14 ஆண்டுகள் முடிஞ்சு 15ஆண்டு ஆண்டு முதல் நாள் தேவரையுடைய திருமங்க மண்டலத்தை அடியன் சேவிக்கவில்லை என்றால் என்ன சுவாமி என்னாகும்? சிதமூட்டி கொண்டு தீயை மூட்டி கொண்டு நெருப்பிலே குதிப்பேனே தவிர நான் இருக்க மாட்டேன்னு பரதன் பிரதிஜை பண்றான். இந்த பிரதிஜை பண்ணணும், தன்னுடைய திருவடியை எடுத்துட்டான், பரதனுடைய திருவடி திருத்தலையில வைத்தான். அப்ப ராமனுடைய பாதையை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். இது சத்ருக்களுடைய கையை கோர்த்து கொண்டு, பக்கத்துல சத்ருகன் ஆழ்வார் தம்பி, அந்த சத்ருடைய கையை கோர்த்துண்டு அப்படி வரான். சந்தோஷமா ஆனந்தமா வந்தான். அதைத்தான் இங்க தெரிகிறார். ஆருரோகம் ரதம் திருஷ்டகா, சந்தோஷமாக ரதத்தில் ஏறினான்னு சொன்னார். இப்ப ஆருரோக ரதம் திருஷ்டகான தேரில் ஆனந்தமா ஏறினான் இல்லையா? நமக்கு பெரிய சந்தேகம் வரும். என்ன செய்யணும்னா, சுவாமி அழுது கொண்டே வந்தான்னு இவர் எப்படி சுவாமி சந்தோஷமா ஏறினார்? அழுது கொண்டேன்னு வரணும். ஏன்னா ராஜ்யத்துக்காக ராமன் கூப்பிட்டுருக்கான், வரமாட்டேன்ட்டு கிடையாது. 14 வருஷங்கள் இங்க இருந்தாலும் நீ போ, நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, பாதுகையை கொடுத்துருவேன், அதை வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அனுப்பியாச்சு. என்ன சுவாமி வரலையா சுவாமி அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு வரணுமானோ? சந்தோஷமா ஏறினாலும் இந்த வாழ்க்கை எழுதிக்கார். ஏன்னா என்ன சந்தோஷம்னா, ராம பாதுகை தன் தலைக்கு வந்து, ராம பாதுகை தன் தலைக்கு வந்து, திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய், பருப்பதற்கு கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியில் பொறித்தார். அதே போல இந்த ராம பாதுகை வந்து தலைக்கு வந்து தோணும். அந்த விஷயத்திலே ஆனந்தம். சரி சுவாமி இப்படி ஆனந்தப்படலாமான்னா, என்னை அழைத்துன்னு போகவில்லையே அழ வேண்டாமான்னா அது செய்ய மாட்டான் பரதன். லக்ஷ்மணனை தான் பண்ணியிருப்பான், பரதன் பண்ணுவா பண்ண மாட்டான். ஏன்னா பரதனுடைய நிலை என்ன? ராமனுடைய திருவுள்ளம் நொந்து போகும். ராமனுக்கு இப்ப ராஜ்ய பரிபாலத்தில் விருப்பம் இல்லை. இங்க காட்டுல 14 வருஷங்கள் தந்தை என்ன சொன்னாரோ அந்த தந்தையுடைய சொல்லை மீறாமல் இங்கு இருப்பதுதான் உச்சிதம். அதனால ராமனுடைய திருவுள்ளம் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த திருவுள்ளம் முக்கியமா இருக்கச்சே நான் சந்தோஷப்படலைன்னு வச்சுக்கோ. சந்தோஷப்படமா இருந்தா ராவனுக்கு ஆனந்தம் இருக்குமா? என்ன இவ்வளவு வார்த்தை சொல்றேனே, பரதன் சந்தோஷப்படாம இவரும் கவலையோட போயிட்டு இருக்கானே, நான் வந்து அப்படிதான் முடியும், அப்படிதான் போகுமாண்ணா இல்ல, நீ வர வேண்டாம், அங்கே இருந்துக்கோ, நானே ராஜ்ய பரிபாலனம் பண்றேன் இருக்க முடியாது. அப்ப சந்தோஷப்பட்ட படலன்னு வச்சுக்கேன், ராமுடைய திருவுள்ள உகத்தாகணும். அப்ப நாட்டை பார்த்துக்கொள் அப்படின்னு சொன்னாலும் அப்ப அவனுடைய ஆனந்தம் முக்கியமனும். அதான் பரதம் வருத்தப்பட்ட ஒருவேளை வருத்தப்பட்ட வச்சுக்கேன், ராமனால் தாங்க முடியாது. அதனால சத்ருகுண அழிச்சுண்டே நேர ரதத்தில் ஏறினான். ஆமா, முகம் முழுவதும் அழுக, முகம் முழுவதும் அவள சிந்தனை முழுவதும் ராமன் தான். ராம 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 சிந்தனை முழுவதும் தான். ஆனா இது யார் சொல்றாங்கன்னா முகப்பெருமாள் தெரிவிக்கிறார். செங்கிபேரபுரத்துக்கு போறார். அந்த செங்கிபேரபுரத்துல முகப்பெருமாள் குகன், அந்த குகன் முதல்ல பரதன சந்தேகப்படுறார். ஓ, அங்க லக்ஷ்மணனே சந்தேகப்பட்டார், அப்புறம் முடிஞ்சுட்டார். இப்ப இவெல்லாம் எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் வராடியா, குகன் மேல சந்தேகப்படுறார். ஓ, அங்கதான் ராவணனை துரத்தி விட்டா, இங்க வந்து ராவணனை கொள்றதுக்காக இங்க பரதன் வந்துட்டு இருக்கா பண்றது அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த குகனுடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாத்தையும் மாறிடுச்சு. ஏ குகா, உன்னை எதுக்கு தெரியுமா சமமாக்கணும்? உன்னை ஒரு தராசத்துக்கு பரதா, உன்னை ஒரு தராசத்துல வைக்கிறேன், 1000 ராமர்களை ஒரு தராசத்துல வைக்கிறேன். அப்ப கூட ராமனுடைய தராசத்துக்கு தான் கீழே போகுமோ தவிர நீ உயர்ந்து அனுப்புற 1000 ராமர்களுக்கு நீ சமமாக மாட்டாயின்னு தெரிவிக்கிறார் முகப்பெருமான். இது கமராட்டாழ்வார் தெரிவி. இது சொல்லுங்க, அத்தனை தெய்வம் பரதாழ்வான். அப்படிப்பட்ட பரதாழ்வானை தெய்வம்னு பத்தினவர் யாரு? சத்ருகன் ஆழ்வார். இப்ப அவருடைய நிலை என்னன்னு மேற்கொண்டு பார்க்கணும். அடுத்த வாரம் அவசியம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவிழேசனம், ஆச்சாரியம் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் சார்ந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை. அடியேன் சுவாமி, தன்யஸ்மி சுவாமி, திருடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ಅಡಿಯನ್ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀಮತಿ ರಾಮಾಂಜಾಯನ್ಮ சுவாமி, அச்சித்வதது பாரதந்திரியத்தோட அச்சித்து வந்து தனக்கு எது சந்தோஷத்தையும் எதிர்பார்க்காது. ஒரு புஷ்பமோ சந்தனமோ வந்து தனக்கு எதையும் எதிர்பார்க்காது, நமக்கே தான் இருக்கு. அத மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா சுவாமி? நீ சொல்றது மேல வரப்போகுது.
மேல ஓகே சுவாமி அடியன் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே. அதான் கக்குலசேகர ஆழ்வார் சொன்னது. போறது அதுதான் சத்துருக்கு நாழ்வான் நிலை என்னன்னு மேல வரப்போகுது. இனிமே ஆனந்தமா இருக்கும், அனுபவிக்கணும். ஒரு பக்கம் கார்த்தால ராமானுஜம் இருந்தது அனுபவம் தனி, மற்றொரு பக்கம் அதான் சொன்னேன், கார்த்தாலே சொன்னேன், மாறன் அடிபணிந்தவன் மாறன். ரெண்டு பேருடைய அனுபவம் ரெண்டு வேலையில கிடைக்கிறது. இதை விட வேற என்ன வேணும் அனுபவம்? ஆச்சரியமான அனுபவம். ததிய சேஷத்துவமும் தத் சேஷத்துவம் கூடாது, ததிய சேஷத்துவம் இருக்கணும், பாரதந்திரியம் இருக்கணும், இருந்தா சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். அடியன் சுவாமி உங்களோட அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், பெருமாள் அனுகிரகத்தோட இருக்கணும் சுவாமி. அடியன் சுவாமி அவசியம் அவசியம். அடியன் சுவாமி திருடி பார்க்க சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் சுவாமி தன்யவாஸ்மி சுவாமி. அடியேன் சொன்ன